best music. It's Nugrecha Radio 92 FM. குளோபல் தமிழ் டிராவல்ஸ் மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் வாருங்கள். 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும், கோவில்கள், வரலாற்று கட்டிடக்கலைகள், கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள். உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கேட்டிய கிளி யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார். உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொலியாகவும் நீங்கள் பார்க்கலாம். 1970 பவுண்ட்ஸ்கள் மாத்திரமே. இப்போதைய பதிவு செய்ய 0442241684 அல்லது 0746086535. இணையதளத்தில் பதிவு செய்ய www.lexustravels.org. ஊடக அனுசரணை தாய் தொலைக்காட்சி மற்றும் கேட்டிய கிளி. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை பொழுது ஃபர்ஸ்ட் ஆடியோ முதல் ஒளிக்கலையத்திலிருந்து நக்ரஷா ரேடியோ டேப் பல வரிசை மற்றும் 92 பண்பலை வரிசையில் உறவுகளோடு இணைந்திருக்கும் தமிழ் ஒளிபரப்போடு இசைந்திருக்கின்றோம். தொடர்ந்த நிகழ்ச்சியில் அகத்தியன் வழங்கும் உலக உலா சிறப்பு நிகழ்வோடு சந்திக்கிறார். உற்சாக வணக்கம் அகத்தியன். உற்சாக வணக்கங்கள். வாருங்கள். இன்றைய சிறப்பு நாளை உங்கள் பயண உறவுகளோடு சங்கமிக்க போகிறீர்கள். நாம் அவரோடு கேட்டு நிற்கிறோம். ஆரம்பித்துக் கொள்வோம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வாய்ப்பினை அளித்த நக்ராஷா ரேடியோ 92 FM, முக்கியமாக ஐயா உயர் திரு நடாமோகன் ஐயா அவர்களுக்கும் அவரது குழுவினர் அனைவருக்கும் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த பயணம் உலா நிகழ்வை இதோட நம்ம 8வது வாரத்துல நம்ம தொடர்ந்து நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் பேசும்போதும் பல மாற்றங்கள், எனக்குள்ளே பல சிந்தனைகள், நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகளை மறுமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட பயணம் என்பது குளோபல் தமிழ் டிராவல்ஸ். இந்த பேருக்கு அடுத்த நம்ம முழக்கம் பார்த்தீங்கன்னாக்க, பயணிப்போம் உலகம் இனி உங்கள் வசம். இதுதான் எங்களோட முழக்கம். ஸோ இந்த முழக்கத்தின் மூலியமாக இந்த உலகத்தை நம்மளோட கைவசம் எப்படி வைக்கிறது, எப்படி உலகம் முழுக்க நம்ம சுற்றுலா போகிறது, அதுலேயும் முக்கியமாக நம்ம தமிழ் சார்ந்த இடங்களுக்கு நம்ம எப்படி நம்ம தமிழ் மக்களை சிறப்பாக அழைச்சிட்டு போய் ஒரு சிறப்பான பயணங்களை உருவாக்குறதுங்கிறது தான் எங்களோட முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. ஸோ அதில் முதல் லண்டன்லேருந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பர்மால, உங்க அனைவருக்கும் தெரிந்ததே. ஸோ பர்மா என்பது சாண்ட்விச் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியான்னு நம்ம ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் அங்கே 10 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. ஸோ அப்பயே நான் 2017 இந்த ட்ராவல் கம்பெனியை பர்மாவில் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்த முதற் காலகட்டத்தில் நான் தாய்லாந்து டூரு அதிகம் செய்ய ஆரம்பித்தேன். பிறகு மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் கம்போடியா, ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கு அந்த பயணம் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்த பயணம் 2020 இந்த COVID-19 காலகட்டத்தில் இந்த பயணம் சார்ந்த விஷயங்களை உலகம் முழுக்க முடங்கி கிடந்த நேரங்களில், ஸோ முடங்கி போன மனிதர்களில் நானும் ஒருவன். ஸோ எங்கேயும் போக முடியாமல் இருந்த காலகட்டம் முடிந்து, பிறகு பல தொழில்கள், பல விஷயங்கள், பல அனுபவங்கள் முடிந்து, இந்த பயணம் விஷயத்தை நான் லண்டன்ல திரும்பி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் அதற்கு அருள் அளித்ததுக்கு இறைவனுக்கு நன்றி. இங்க வந்த பிறகும் மற்ற தொழில்கள்ல தான் என்னோட சிந்தனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப என்னோட நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உள்ளவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பயணம் சார்ந்த விஷயங்களை செஞ்சா நல்லா இருக்கும். நம்ம தலைமுறை குழந்தைகளை எப்படியும் அவங்க பயணங்கள் போகத்தான் போறாங்க, ஹாலிடேஸ் போகத்தான் போறாங்க. அப்படி போற நேரங்கள்ல நம்மளோட தமிழ் சார்ந்த இடங்கள், பாரம்பரியம் சார்ந்த இடங்களுக்கு நம்ம அழைச்சிட்டு போனா
குழந்தைகளுக்கு நம்ப வார்த்தைகளால சொல்ல முடியாத பல விஷயங்கள, அவங்க மனதுல நம்ப விதைக்கலாங்கிற சில சிந்தனைகள பல பேர் எனக்கு அழைச்சாங்க. அதுல முக்கியமான நபர் கிரைடன்ல இருக்கிற டெப்யூட்டி மேயரா இருந்த நம்ப அப்பு தாமோதரன் அண்ணன் அவர்கள் வந்து இந்த ஆலோசனைய எனக்கு வலியுறுத்துனாங்க. ஸோ அதன் பிறகு தான் இதோட தீவிரமான வேலைகள ஆரம்பிச்சேன். அதுல முதல் முதல் பயணம் எங்க நம்ப அழைச்சிட்டு போவோம்னு யோசிக்கும்போதே, நம்ப மலேசியால இருக்கிற இந்த தைப்பூசத்துக்கு அழைச்சிட்டு போவோங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. இந்த தைப்பூசம் உங்க அனைவருக்கும் தெரியும். எல்லா நாடுகள்லயும் தமிழர்கள் வாழ்ற நூற்றுக்கணக்கான நாடுகள்ல, எல்லா நாட்டிலயும் வந்து முருகன் வழிபாடு இருக்கும். நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக சைவம், அப்புறம் வேதத்துல இருக்காங்க. ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேதத்துல இருக்கிற தமிழர்களும் கூட முருகன் வழிபாடு, முருகன வந்து இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற நல்லூர் முருகன் ஆலயத்துக்கும் எல்லா வேத தமிழ் மக்களுமே விரும்பி போவாங்க. ஸோ நம்ம மக்கள்ல வந்து ஒரு பெரிய வேறுபாடு இருக்காது பாருங்க. இந்த முருகன் சம்பந்தப்பட்ட அந்த உறவுங்கிறது. ஸோ அதனால வந்து எல்லா நாட்டுகள்லயும் தைப்பூசம் செய்வாங்க. இருந்தாலும் மலேசியால இருக்கிற அந்த 10 மலை முருகன் தைப்பூசம் வந்து எல்லா நாட்டையும் விட ஒரு வித்தியாசமான, ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான, சுமார் ஒரு 5லேருந்து 10 லட்சம் தமிழர்கள் ஒரே நாளுல இணையிற ஒரு பண்டிகையா இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பண்டிகை. மலேசியா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப இதற்காகன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு வந்து அந்த அந்த நிகழ்வுல கலந்துக்கிருவாங்க. ஸோ மலேசியால வந்து பார்த்தீங்கன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்ன தகவல் தான். மலேசியாவோட டூரிசம் மோட நம்பர் 1 பிளேஸ், நம்பர் 1 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து ட்வின் டவர். அந்த ட்வின் டவர கட்டியதும் நம்மளோட தமிழர் தான். ஆனந்த கிருஷ்ணன்னு பேரு. அவர் தான் அந்த ட்வின் டவரே கட்டுனது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டவர் அவரோட சொந்தம். இன்னொரு டவர் வந்து ஆ கவர்மெண்ட்டோட சொந்தம். ஸோ அந்த ஆனந்த கிருஷ்ணன் வந்து போன அ வருடம் தான் இறந்து போனாரு. அவருக்கு ஒரே மகன். அவரும் வந்து புத்த பிக்குவா அவரோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ அது வந்து அ நம்பர் 1 அட்ராக்ஷன்ஸ். நம்பர் 2 அட்ராக்ஷன்ஸ் மலேசியாவ சுத்தி பார்க்கிற லட்சக்கணக்கான அ பயணியாளர்கள் வர இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த 10 மலை முருகன், பத்து கேவ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லா மதம் மதம், ஜாதி, இனங்கள் தாண்டி அந்த இயற்கையான அந்த குகைய பார்க்கறதுக்கு, அந்த இயற்கைய ரசிக்கிறதுக்கு, அந்த அந்த உயரமான அந்த முருகன் சிலைய பார்த்து, அந்த மனசெல்லாம் பூரிச்சு போற விஷயம்ங்கிறது வந்து, வெறும் தமிழ் சைவம்னு தாண்டி நான் சொன்ன மாரி, பல பேரு நீங்க இணையதளத்திலே பார்த்திருப்பீங்க. இந்த 10 கேவ் போனா என் மைண்ட் ரொம்ப பீஸா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லா மதம், எல்லா இனம் சார்ந்தவங்களும் அப்படி அத எழுதி நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்குமே வந்து ஒரு அந்த இடத்துக்கு போனா வந்து மன ரீதியா ஒரு ஒரு கனெக்ஷன்னு சொல்லலாம். ஒரு ஒரு உணர்வு. அங்க போகும்போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது. சரி நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்ன, இன்னைக்கு நம்மளோட நெறைய பேரு நம்மளோட பயணிகள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ, அதுல இங்க சில பேர் போட்டிருக்காங்க. சில பேர் போடல. அதுல முக்கியமா நம்ப அ சண்முகம் லிங்கம் ஐயா அ அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஐயா உங்க வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயா? கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம் மட்டும் சொல்லிருங்க. சக்தி ஐயா இருக்கீங்களா? ம். பிறகு நம்மளோட ஸ்ரீதேவி அம்மா இருக்கீங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம், வணக்கம். ஆ ஸோ இதுல வந்து அ எல்லாம் நெறைய பேர் இருக்கீங்க. சரி, அ யாராச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது கதைக்க விருப்பப்பட்டா நீங்க தாராளமாக கதைக்கலாம். நான் ஒவ்வொருத்தரா அழைச்சுக்கிட்டு இருந்தா இங்க நெறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால நான் வந்து தொடர்ந்து பேசவே ஆரம்பிக்கிறேன். ஸோ முக்கியமா வந்து முதல் முதல் நான் சொல்ல விருப்பப்படுறது வந்து, இந்த இப்ப பயணத்துல வந்து இப்ப கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னாக்க, மொத்தம் வந்து 41 பேர்
41 பேர் வந்து இப்ப கன்ஃபார்மா இணைஞ்சிருக்காங்க நம்மளோட பயணம் செய்யறதுக்கு. முதல்ல இந்த 41 பேருக்கும் வந்து அ மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு வந்து ஒரு 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 மனிதர நம்மளுக்கு வந்து தெரியாம, ஆ ஒரு ஒரு கம்பெனிய இப்ப புதுசா வந்த கம்பெனிய தெரியாம, ஒரு நம்பிக்கை இல்லாம வந்து இந்த ஒரு தொகைய செலுத்தி, ஒரு பயணம் போறதுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்ல. இருந்தாலும் அதையும் தாண்டி உங்கள்ட்ட பல சந்தேகங்கள், பல கேள்விகளையும் தாண்டி, அ என் மேல இவ்வள நம்பிக்கை வச்சு, பரவால்ல இந்த தம்பி வந்து எப்படியாச்சும் செஞ்சுருவாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை உங்க மனசுல பிறந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த இந்த பயணத்துக்கே நீங்க வந்து அ ஒப்புதல் கொடுத்து, இந்த பயணத்துல நீங்க இணைந்ததுக்கு என் என் சார்பாகவும், எங்களோட கம்பெனி சார்பாகவும் ஒரு முதற்கண் மிகப்பெரிய நன்றிகளை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம். ஸோ அதுக்கு உண்மையிலேயே உங்களோட இந்த நம்பிக்கையினால தான் வந்து இந்த பயணம்ங்கிறது வந்து சாத்தியமானது. எங்களோட முயற்சிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி. ஆனா உங்களோட நம்பிக்கை இல்லனாக்க, இந்த அளவுக்கு வந்து கைகூடி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப குறைவுங்கிறத நாங்க வந்து தாழ்மையுடன் ஆ இத பணிவாகவே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட நம்பிக்கை, நீங்க உங்களோட இந்த முடிவுக்காக நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆம். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுல சில மனிதர்கள் இருக்காங்க. ஸோ, அ எல்லாருமே எல்லாருமே என்னன்னாக்க, நீங்க மட்டும் வராம, சில பேர் உங்களோட நண்பர்கள கூட்டிட்டு வரீங்க. அ சில பேர் உங்களோட வீட்ல இருக்கிற சொந்தக்காரங்கள கூட்டிட்டு வரீங்க. சில பேரு தெரிஞ்சவங்கள இந்த டூர் இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் போவோம். தைப்பூசம் ஒரு பையன் கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு, அம் நீங்க ஒவ்வொருத்தரையும் ரெஃபர் பண்ணி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஸோ, அதற்கும் நான் அனைவருக்கும் நன்றிகள் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா, இதுல எல்லாரும் நீங்க ரெஃபர் பண்ணி தான் இந்த 40 பேருக்கு மேல சேர்ந்திருக்குங்கிறதும், இது நிதர்சன உண்மை. ஸோ, அதற்காகவும் அவங்க அனைவரையும் நான் பேர் சொல்லல. அதற்காக மன்னித்துக் கொள்ளவும். அனைவருக்குமே வந்து ஒரு தாழ்மையான நன்றியை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆ நம்ப நம்மளோட டூர பத்தி நம்ப கன்டின்யூ பண்ணி சொல்லணும்னாக்க, இந்த தைப்பூசத்த நம்ம வந்து கூட்டிட்டு போய் காட்டுவோம்ன்னு சொல்லிட்டு, இந்த டூர் வந்து நம்பளோட முதற்கண் ஆரம்பமா இருந்துச்சு. ஸோ, இப்ப வந்து நான் வந்து இந்த டூர் எப்படி இருக்கப் போகுது, இங்க வந்து முதல் நாள், 2வது நாள் இதெல்லாம் எப்படி போகப் போகுதுங்கிறத பத்தி நான் விரிவாகவே உங்களுக்கு சொல்லிக் காட்டுறேன். நான் சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து முழுமையா அ இன்னும் தெரிஞ்சுக்கிறணும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கல. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலனாக்க, நீங்க தயவு செய்து உங்களோட கேள்விகளை முன்வைக்கலாம். இது நடுவுலயும் ஏதாவது நீங்க சொல்ல விருப்பப்படுறீங்கனாலும், நீங்க தாராளமா வந்து பேசலாம். ஆ சரி நம்மளோட டூருக்கு போனோம்னாக்க, நம்மளோட டூர் வந்து வர 29ஆம் தேதி ஜனவரி. இன்னும் இன்னைக்கு வியாழக்கிழமை. அடுத்த வியாழக்கிழமையில நம்ம காலை வெள்ளனை நம்ம நடுவுல வெறும் 6 நாள் தான் இருக்கு. காலை வெள்ளனை 5:30 மணிக்கு 5:30 மணிக்கு கரெக்ட்டா நம்ம வந்து கெட்விக் ஏர்போர்ட்ல நம்மளோட டிபார்ச்சர்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஓகேங்களா? 5:30 மணிக்கு நீங்க மறந்துறாதீங்க. நீங்க 5:30 மணிக்குனாக்க நீங்க வீட்லேருந்து 4 மணிக்கு இல்லனாக்க 3:30 மணிக்கு நீங்க கிளம்பி ஆகணும். அத விட தூரமா வர இப்ப சக்தி ஐயா போன்றவங்க வந்து அத விட சீக்கிரமாவே நீங்க கிளம்பி வரணும். ஸோ, அதனால நீங்க வீட்லேருந்து குறைஞ்சது நாம்ப 3 மணிக்கு கிளம்புவோம். அ சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணா தான் 5:30 மணிக்கு நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து சேருவீங்க. இத நான் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதையும் பிரான்ஸ்லேருந்து வரவங்களும் அப்படிதான். உங்களோட நேரத்த பார்த்துக்கோங்க. சுமார் 3 மணி நேரத்துக்கு முன்பே நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க தயவுசெய்து. போயிட்ட பிறகு இப்ப பிரான்ஸ்லேருந்து வரவங்க நம்மளோட லூஜி அக்கா, அவங்களோட அ அப்பா, அம்மா 2 கேப்ரியல் அப்புறம் அ அவங்களோட ஒய்ஃபு ஓகேங்களா? அவங்க 2 பேரும் வந்து நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புறேன்.
ஸோ நீங்களும் வந்து வந்துருங்க. நம்ம வந்து எங்க சந்திப்போம்னாக்க, தோஹால நம்ம ட்ரான்சிட்ல சந்திப்போம் அவங்களும். சரி, அப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு நீங்க வர நேரம், எல்லாரும் உங்களோட பயணத்த நீங்க தான் ஏர்போர்ட்டுக்கு வந்தாகணும். சில பேரு நீங்க குடும்பத்திலேருந்து வந்து விடுவாங்க. சில பேரு இப்ப 2 பேரு, 3 பேரு என்ட்டயும் சில பேர் கேட்கறாங்க. இப்ப யசோமதி அக்கானாக்க என்ட்ட சவுத் ஏரோலேருந்து எப்படி வரணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "சத்தி ஐயாய நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மூலியமா அந்த பெஸ்ட் ஃபுட்லேருந்து வர அ சண்முகநாதன் ஐயா மூலியமா நீங்க வரலான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாரி இப்ப நம்ம வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் நம்ம மாணிக்கவாசகர் ஐயாவையும் நான் அப்புறம் நிமலன் அவங்க இணைந்து வரலான்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கும் சொன்னேன். ஸோ இது மாரி இப்ப ஸ்ரீதேவி அம்மாவும், அப்புறம் அங்க அன்னலட்சுமின்னு சொல்லிட்டு 2 பேரும் இல்ஃபர்ட்ல இருக்கீங்க. நீங்களும் இணைஞ்சு வரலாம். ஸோ இந்த மாரி யார் யார் இணைஞ்சு வரலாமோ, அதையும் நாங்க வந்து முடிந்த அளவுக்கு ஆலோசனைகள் குடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி இணைஞ்சு நீங்க 5:30 மணிக்கு ஏர்போர்ட்ல வந்துருங்க. தயவு செய்து சொல்றேன். 5:30 மணிக்கு நீங்க லேட் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்தோனே நம்ம ஒருத்தர வந்து அந்த போர்டிங் பாஸ் எடுத்து லக்கேஜ் போட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம வந்து 30 பேரு குறைந்தது நம்ம இங்கேருந்தே நம்ம லண்டன்லேருந்து போறனால வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க, ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால தயவு செய்து 5:30 மணி, 5:30 மணி, 5:30 மணி அதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னாக்க, அதுல வந்து உங்களுக்கு கேஜி வந்து கத்தார் ஏர்வேஸ்ல 25 கேஜி உங்களுக்கு குடுப்பாங்க. ஹேண்ட் கேரி வந்து 7 கேஜி குடுப்பாங்க. பிறகு உங்களுக்கு வந்து ஏதாவது பேக் பேக் இருக்கு, இல்ல லேப்டாப் இருக்குனாக்கா, அதெல்லாம் தனியாவே நீங்க எடுத்துக்கிடலாம். அந்த விஷயத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க லக்கேஜ்க்குள்ள வந்து நீங்க வந்து பவர் பேங்க் நீங்க வந்து போடக்கூடாது. ஹேண்ட் கேரில லிக்விட் சம்மந்தப்பட்டது எதுவுமே நீங்க எடுத்துட்டு வர முடியாது. தண்ணி டப்பாவோ, ஏதாவது லிக்விட் சம்மந்தப்பட்டது நீங்க எதுவுமே எடுத்து வர முடியாதுங்கிறது அ நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் ஹேண்ட் கேரில நீங்க முக்கியமா எடுத்து வரது உங்களோட பர்சனல் மெடிகேஷன். உங்களோட டேப்லெட்ஸ் ஏதாவது டயபெட்டிஸோ ஏதாவது உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைக்கான டேப்லெட்ஸ நீங்க ஹேண்ட் கேரியிலே வச்சிருந்தா தான், நீங்க பயணம் போற இடங்கள்ல நீங்க வந்து எளிதாக நீங்க வந்து பயன்படுத்த முடியும். அதையும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து பேசிக். பிறகு முக்கியமா வீட்லருந்து 3 மணிக்கு கிளம்புறீங்களே, அப்படி கிளம்புற நேரம் தயவு செய்து பாஸ்போர்ட்ட மறந்துறாதீங்க. உங்களோட ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்கள மறந்துறாதீங்க. பல பேர் என்ன பண்ணுவீங்க, வீட்லேருந்து கிளம்புன பிறகு இந்த ஒரு விஷயத்த நீங்க விட்டுட்டு போறது பல பேருக்கு நேர்ந்திருக்கு. ஸோ, அதனால நான் வந்து மறுபடியும் சொல்றேன். ட்ராவல் டாக்குமெண்ட், பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோடயே வச்சுக்கோங்க. ஸோ, அத தயவு செய்து மறந்துறாதீங்க வீட்ல. ஸோ, வேற வேற லக்கேஜ விட்டுட்டு வந்தா கூட பிரச்சனை இல்ல. பாஸ்போர்ட்டோட போயிட்டு வந்துரலாம் நீங்க. ஸோ, அது மட்டும் நீங்க தயவு செய்து மறந்துறாதீங்கங்கிறத நான் சொல்ல விருப்பப்படுறேன். நானு நம்புறேன் அனைவரும் ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ, அதனால நான் அத பத்தி பெருசா சொல்ல விருப்பப்படல. ஸோ, இது எல்லாமே முடிஞ்சுட்டு நம்ம வந்து ஆ அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னாக்க, நான் வந்து உங்களுக்கு இப்ப இன்னும் 2 நாள்ல வந்து ஒரு லிங்க் அனுப்பி வைப்பேன். அது வந்து ஒயிட் கார்டு. நம்ம வந்து அரைவல் கார்டுன்னு சொல்லிட்டு, அந்த லிங்க்ல போயி உங்களோட டீட்டெயில் பூராத்தையும் ஃபில் பண்ணணும். அது வந்து 3 டேஸ் பிஃபோர்ல அதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ, அத ஃபில் பண்ணிட்டா நீங்க இமிகிரேஷன்ல அவங்க வந்து டக்குன்னு அத காட்டிட்டு போயிரலாம். ஸோ, அத வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அதையும் நான் வந்து அந்த ஒயிட் கார்ட் ஃபில் பண்றத, அதுல என்ன என்ன போடணுங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வெளிவாகவே அதுல ஃபில் பண்ண வேண்டிய விஷயங்களையும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சுர்றேன் அனைவருக்கும். அது தயவு செய்து நீங்க மலேசியாலயும் ஃபில் பண்ணணும். பிறகு சிங்கப்பூர் போற நேரத்திலயும் 48 ஹவர்ஸ்க்குள்ள ஃபில் அப் பண்ணணும். ஸோ அந்த 2யும் வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க எல்லாருமே நீங்க ஃபில் பண்ணிருங்க தயவு செய்து. ஸோ அது ஒண்ணு இருக்கும். அது வந்து 3 டேஸ் பிஃபோர் மலேசியா போற டைம்ல நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன். என்னென்ன எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் வாய்ஸ் நோட்ல போட்டு இந்த டீட்டெயில் பூராத்தையும் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டோனே நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ள நம்ம லக்கேஜ போடுறோம். இமிகிரேஷன தாண்டுறோம். நம்ப போற டேட்லாம் உங்களுக்கு தெரியும். சில சமயம் இமிகிரேஷன்ல உங்கள கேட்பாங்க. அ எதுக்கு போறீங்க? எப்ப ரிட்டர்ன் வரீங்க? ஸோ போறீங்கனாக்க, ஸோ லைக் ஜஸ்ட் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுங்க. ரிட்டர்ன் வர டேட் வந்து சிங்கப்பூர்லேருந்து ரிட்டர்ன் வரோங்கிறத நீங்க சொல்லிருங்க. ஓகேங்களா? அவங்க சில சமயம் கேட்பாங்க. மேபி சில டைம் கேட்க மாட்டாங்க.
ஸோ ஏன் மலேசியாலேருந்து சிங்கப்பூருக்கு எப்படி போறீங்கன்னு கேட்டால் கோச்சில் போகிறோங்கிறத சொல்லுங்கள். அது சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பிறகு சிங்கப்பூர்லேருந்து ரிட்டர்ன் டிக்கெட்டை நீங்கள் காட்டலாம். ஸோ அது பூராமே உங்கள் கையில் நான் அனைவருக்கும் நான் மோஸ்ட்லி நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். பிரிண்ட் என்னால் நீங்கள் அன்னைக்கு கோயிலுக்கு வரலனாக்க உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பி எல்லா எல்லா அனைவருக்கும் நான் அனுப்பி வச்சிருப்பேன். ஸோ தயவுசெய்து அதை பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. அது முடிஞ்சிட்டோன்னே நம்ம ஃப்ளை பண்ணிட்டு நம்ம தோஹால நம்ம வந்து ஃப்ளைட் வந்து காலையில் 8:40க்கு கிளம்பி தோஹாக்கு பின்னேரம் 6:15க்கு போய் சேருவோம். பிறகு 7:55க்கு 1 hour 25 minutes தான் நம்மளுக்கு ட்ரான்சிட் டைம் இருக்கு. ஆக்சுவலாக 1 hour 40 minutes டைம் இருந்தது ட்ரான்சிட் ஹவர். இப்போ சமீபத்தில் தான் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் 15 minutes ஆலியாக டிபார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இமெயில் வந்துச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ இந்த 1 hour 25 minutes 1.5 hours வந்து அது இனஃப் தான் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து அங்கே இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸில் உள்ளவங்களையும் நம்ம சந்திச்சுட்டு நம்ம வாட்ஸ்அப்லாம் இருக்கோம். வாட்ஸ்அப்லாம் இன்டர்நெட்லாம் ப்ராப்பராக வச்சு வைங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம மலேசியா ஏர்போர்ட்டுக்கு போனோன்னே மலேசியாலையும் இமிக்ரேஷன் தாண்டுவோம். இமிக்ரேஷன்லையும் நான் வந்து சில பேருக்கு சொல்லுவேன், இந்த இந்த நம்மளோட டூர் பிளான்லாம் வந்து நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ சில பேருக்கு ஆரம்பத்தில் போகிற சில பேருக்கு மட்டும் அந்த டூர் பிளானை நீங்கள் காட்டுனீங்கன்னாக்கா மற்றவங்க பூராத்தையும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்மகிட்ட வந்து பாஸ்போர்ட் வேலிட் இருக்குது, நம்ம இங்கே எங்கே தங்க போகிறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் அது தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே நம்ம இமிக்ரேஷன் தாண்டுவோம், லக்கேஜ் பிக்கப் பண்ணுவோம். பிக்கப் பண்ணிவிட்டு சில பேர் இப்போ ஜெர்மனிலேருந்து வரவங்க, சுவிட்சர்லாண்ட்லேருந்து வரவங்கள அந்த ஏர்போர்ட்டில் அவங்களையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறுவோம். ஸோ பஸ்ஸில் ஏறிட்டு இப்போ தான் டூர் வந்து நம்ம போகிற இடம் பூரா ஹெட் கவுண்ட் பண்ணுவோம். ஸோ யார் யார் வந்துட்டா, யார் 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 பக்கத்துலங்கிறத வந்துட்டோம். இதில் வந்து தயவு செய்து ஒரு விஷயத்தை இங்கேயே சொல்ல விருப்பப்படுறேன். நான் முன்ன உட்கார்றேன், நீ முன்ன உட்கார்றேங்கிற அந்த விஷயத்த தயவு செய்து செய்யாதீங்க. வயதானவங்களுக்கு முடிஞ்சா முன்ன இருக்கிற சீட்டுங்களை வயதானவங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பை நீங்கள் தயவு செய்து கொடுத்துருங்க. முடிஞ்சா நம்ம பின்னால சீட்லயும் நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம போற ட்ராவல்லாம் வந்து குட்டி குட்டியான ட்ராவல் தான். ஸோ முக்கியமான ட்ராவல் வந்து மலேசியா டு சிங்கப்பூர் தான் இருக்க போகுது. அதுவும் பெரிய இது கிடையாது. நம்ம பாட்டு பாடிட்டு, இது பண்ணிட்டு, ஷேரிங்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து போறனால பெரிய இது இருக்காது. கோச்சுமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால தயவு செய்து நான் முன்ன உட்கார்றேன், நீ முன்ன உட்கார்றேங்கிற விஷயம் தயவு செய்து வர வேணாம். நான் இங்கேயே உங்களுக்கு எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இத நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓகேங்களா? சரி. அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நம்மளோட டூர் ஆரம்பிக்குது. அப்படி டூர் ஆரம்பிச்சோனே நம்ம முதல்ல போற இடம் வந்து நம்ம வந்து புட்ரஜயாங்கிற இடத்துல அதில் நேஷனல் மானுமெண்ட், கிங் பேலஸ், அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபிஷியல் பிளேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ ஸ்டாப் தான். அந்த இடத்த பார்க்குறோம், ஃபோட்டோலாம் எடுக்கிறோம். ஸோ அது முடிஞ்சோடனே நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போய் நம்ம வந்து லஞ்ச் எடுக்கிறோம். லஞ்ச் எடுத்து முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து ஹோட்டலில் போய் நம்ம வந்து செக்கிங் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஹோட்டல் செக்கிங்லேயும் வந்து நம்ம வந்து இப்போ நான் அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு நான் 2 நாளில் அனுப்பி வைக்கிறேன். யார் யாருக்கு யார் யாரோட ரூமுன்னு சொல்லிட்டு நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதில் நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட பல பேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணினேன் இந்த ரூம் பூராத்தையும். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் வேணும்னாக்க நீங்களும் பார்த்துக்கோங்க, டபுள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னாக்கா என்கிட்ட சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து 2 மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நான் அனுப்பி வச்சுட்டேன் இந்த இதை. இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் யாரோட தங்க போகிறீங்க. மோஸ்ட்லி ட்வின் பெட். ட்வின் பெட்னாக்கா அங்கிட்டு ஒரு பெட்டு, இங்கிட்டு ஒரு பெட்டு தனித்தனியாக இருக்கிறது தான் மோஸ்ட்லி வரும். ஃபேமிலியாக வரவங்களுக்கு மட்டும் டபுள் பெட் இருக்கும். ஸோ இதையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ செக்கிங்லாம் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னே அவங்க மோஸ்ட்லி ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். ஸோ மேபி சில டைமில் அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரம் லைக் அந்த அந்த டைம்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் தெரியும். முடிஞ்சோடனே நீங்கள் போய் உங்கள் ரூமில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து திரும்பி நம்மளோட கோச் வரோம்.
ஸோ ஈவினிங் நம்ம எங்கே போகிறோம்னாக்கா நம்ம ட்வின் டவருக்கு போகிறோம் ஈவினிங். அன்னைக்கு ஈவினிங் மேபி அரவுண்டு நான் நினைக்கிறேன் ஒரு 6:30 போல் நம்ம கிளம்போம். அப்படி 6:30 போல் நம்ம கிளம்பிட்டு, ஏன்னா ஒரு ஒரு 3-4 ஹவர்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்த பிறகு இப்போ நம்ம வந்து ட்வின் டவருக்கு போவோம். அங்கே பக்கத்தில் அந்த ஷாப்பிங், அந்த லைட் ஷோ, அந்த இப்போ கார்டன் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அது முடிஞ்சிட்டு அந்த அந்த நைட் வியூ, ட்வின் டவர் வந்து நைட்டில் எப்படி வியூ இருக்குது, எப்படி ஜொலிக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிறகு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்போம். இது வந்து முதல் நாள் முடிஞ்சிடும். இரண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராமலிங்கேஸ்வரர் ஆலயம், அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், அப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு சாக்லேட் அவுட்லெட், கேஎல் டவர், மஜித் இந்தியாங்கிற இடத்துல நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம். அது முடிஞ்சிட்டோன்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஈவினிங்க்கு வந்து நம்ம இந்த தேர் இருக்குல்ல, ஆஹ், இந்த 10 மலைக்கு இந்த முருகன் சிலையை தேரில் இழுத்துட்டு போவாங்க. அதை நம்ம பார்க்குறோம் அந்த ஈவினிங்கில். பார்த்த பிறகு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஹோட்டல் போகிறோம். அது செகண்ட் டே. 2வது நாள். 3வது நாள் வந்து தைப்பூசம். தைப்பூசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மோஸ்ட்லி அன்னைக்கு முழுக்க நம்ம வந்து தைப்பூசத்தில் தான் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுவோம். நேரம் இருந்தால் மட்டும் மற்ற ஷாப்பிங், மற்ற கோயில்களுக்கு பார்க்கறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம முக்கியமாகவே அந்த தைப்பூசத்தை தான் போய் பார்க்க தான் போகிறோம். ஸோ அதனால வந்து நான் வந்து வேறு இடங்களை வந்து செகண்ட் ஆப்ஷனில் தான் வச்சுருக்கோம். நான் வந்து இதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ அங்கே தான் முக்கியமான டைம் இது பண்ணோம். நம்ம வந்து அன்னைக்கு வந்து என்னோட இப்போ நம்மள்ட்ட வந்து 2 டோல் லீடர் இருப்பாங்க. பிறகு ஒரு கைடு இருப்பாங்க நம்மளோட கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்க. ஸோ டோல் லீடரில் நான் ஒருத்தர் இருப்பேன், ஒரு தம்பி இருப்பாங்க, அப்புறம் நம்மளோட கைடு இருப்பாங்க. அங்கே உள்ள இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போக போகிறாங்க. அதுலேயும் இந்த தைப்பூசம் அன்னைக்கு வந்து சில வாலண்டியர்ஸை நான் வந்து பர்சனலாக வந்து ஹெல்ப் கேட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டுங்களை. ஸோ அவங்களும் வந்து வாலண்டியர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா குரூப் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேபி ஒரு 6 பேர் 7 பேருக்கு ஒரு குரூப்பாக நம்ம குரூப்பாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொருத்தரும் இந்த 6 7 பேர் 8 பேர் மேக்ஸிமம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அன்னைக்கு பிளான் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோன்னே, மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோன்னே நம்ம வந்து சிம் கார்டையும் சிம் கார்டை முக்கியமாக மாற்றிடணும். எக்ஸ்சேஞ்சை அங்கேயும் மாற்றினாலும் கிடைக்கும், வெளியில் மாற்றினாலும் கிடைக்கும். அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போகிறீங்க, எங்கேயாச்சும் தனியாக போயிருங்கனாக்க நீங்கள் தயவு செய்து உங்களோட வாட்ஸ்அப் மூலியமா, இல்லை அங்கே எமர்ஜென்சியில் அங்கே மைக்லேயும் கத்துவாங்க, இன்னார் நபர் இங்கே இருக்காரு, வந்து தொடர்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம திருவிழாக்களில் குழந்தைகள் தொலைஞ்சு போனால் கத்துவாங்களே, அந்த மாதிரி கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செய்து அவங்ககிட்டயாச்சும் தயவு செய்து போயிருங்க. ஸோ இதை நான் வந்து கார்லேயும் சொல்லுவேன், நான் எனக்கு ஞாபகம் வர நேரம் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது தொலைஞ்சு போயிட்டீங்கனாக்க, ஏதாவது உங்களோட அன்னைக்கு மட்டும் உங்களோட உடைமைகளை அதிகம் எடுத்துட்டு வராதீங்க. பெரிய பேக்கை தூக்கிட்டு வர்றதோ, சாப்பாடை தூக்கிட்டு வர்றதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. ரொம்ப லைட் அண்ட் ஈஸியாக ஒரு லைட் ஃபுட்டு வேணும்னாக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்துட்டு அன்னைக்கு வந்து கொஞ்சம் பாரம்பரிய உடையில இருந்தீங்கனாக்க நல்ல சிறப்பா இருக்கும். ஸோ அங்க சில பேர் வந்து வீடியோலாம் நீங்க பண்ணுவீங்க. சில பேர் முருகன் பாட்டு பாடுவீங்க. அத வீடியோ எடுப்பீங்க. ஸோ இந்த மாரி பல இது நீங்க பண்ணலாம். இப்பயே நீங்க வந்து சிறப்பா என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்ல பிளான் போட்டு ChatGPT கேட்டு பல ஐடியா மத்தவங்கலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கங்கிறது Googleலயும், YouTubeலயும் ரிசர்ச் பண்ணி அந்த மாரி பண்றதுனாலும் பிரச்சனை இல்ல. ஸோ அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க வந்து அன்னைக்கு பிளான் பண்ணிக்கிறலாம். ஸோ உடையும் எப்படி நீங்க வந்து மேலே ஏற போறனாக்க, ரொம்ப வயதானவங்கனாக்க, நான் சஜஷன் குடுக்கலாம். என்னன்னாக்க, பஞ்சாபி மாரி நீங்க சுடிதார் மாரி நீங்க போட்டீங்கனாக்க, நீங்க மேலே ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். சேலைகள் கட்டுனா கொஞ்சம் அது சிக்கல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் சேலையிலயும் போறவங்களும் இருக்காங்க. அது உங்களோட கம்ஃபர்டபுள பொறுத்து இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. நான் கவனிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு நேரம் நான் சொல்லிருவேன். அந்த சாப்பாடு நேரம் சாப்பிடுற இடத்துல வந்து நீங்க தயவு செய்து சாப்பிட்டுருங்க.
ஸோ அப்புறம் அன்னைக்கு முழுக்க நம்ம சைவம். முடிஞ்சா அதுக்கு முன்பு நாளும் நம்ம இப்ப சைவம் சாப்பாடை பத்தி நம்ம பிறகு பேசுவோம். என்னைக்கு சைவம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம், என்னைக்கு இது பண்ணுவோங்கிறத நம்ம வந்து பிறகு பேசிக்கிறோம். நம்ம சைவத்தை பத்தி சாப்பாடை பத்தி முத சங்கத்தை பத்தி பேசுவோம், பிறகு சாப்பாடை பத்தி பேசுவோம். முத சங்கம் தான் முக்கியம் இப்ப. சரி, அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு கீழவும் வந்து நிறைய கோயில்கள் இருக்கும். இப்ப நம்மளோட வந்து ஜாயின் பண்ற வாலண்டியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப மேல போறவங்க மலைக்கு ஏறுறவங்க பூராமே ஒவ்வொரு டீமா நம்ம தனியா பிரிச்சிருவோம். சரிங்களா? இல்ல மலைக்கு போகல, நம்ம கீழே இருக்கிற கோயில்கள் அனைத்தையும் பார்ப்போம்னாக்க கீழே இருக்கிற கோயில்களுக்கு மட்டும் அழைச்சிட்டு போற வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க மட்டும் தனியாக நம்மளோட வந்து இணைந்து அவங்க ஒவ்வொரு கோயிலா அங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் உங்களை காட்டி பொறுமையா இது பண்ணிட்டு வருவாங்க. ரொம்ப நெரிசலா இருக்கு, ரொம்ப இதா இருக்குனாக்க நீங்க தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த இடத்துக்குலாம் போகாதீங்க. உங்களோட ஓன் சேஃப்டியை நீங்க அந்த இடத்துல நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். ட்ராவல் பண்ற டைம் நேரங்கள் எல்லாத்துலேயும் வந்து உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் வருது, ஏதாவது உங்களுக்கு முடியாம போகுது, காய்ச்சல் வருது, இருமல் வருது, எது வந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து உங்களோட சேஃப்டியை விட முக்கியமானது எதுவுமே கிடையாது. உங்க சேஃப்டி வந்து நம்பர் ஒன், நம்பர் ஒன், நம்பர் ஒன். ஸோ அதை விட முக்கியமானது எதுவுமே கிடையாது. எதுனாலும் எங்கள்கிட்ட உங்க வீட்டு ஒரு உறவினர் போல எங்களை நினைச்சு நீங்க உங்களோட ஏதாவது பிரச்சனைனாக்க வெளிப்படையா எங்கள்கிட்ட தாராளமாக சொல்லலாம். ஸோ அதை பண்ணிட்டு அன்னைக்கு தைப்பூசம் அன்றைய நாளை சிறப்பா முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நேரம் இருந்தா வேற ஷாப்பிங் வேற இது பண்ணுவோம். மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் எல்லாரும் டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க எப்படி பண்ணலாம் ஏது என்னங்கிறத. அன்னைக்கு நீங்க வந்து அன்னைக்கு முழுக்க முருகனோட அருள் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு நீங்க வேண்டுற சுகம் சார்ந்த விஷயங்கள் சரி, பொருள் சார்ந்த விஷயங்கள் சரி, அமைதி நிம்மதி சார்ந்த விஷயங்கள் சரி, இல்ல நீங்க வந்து இந்த வாழ்க்கையின் மறு கட்டமான சொர்க்கம் அந்த மாதிரி உங்களோட முத்தி இந்த மாதிரி உங்களோட வேண்டுதல்களா இருந்தாலும் சரி, அது அனைத்துமே இந்த முருகன் அருளால் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்க கம்பெனி மூலியமாகவே இந்த நேரமே நாங்க வந்து அதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது நீங்க நம்ம அந்த ஒன் டேய நம்ம வந்து சிறப்பா அந்த தைப்பூச அன்னைய நம்ம சிறப்பா முடிச்சுட்டு நம்ம வந்து அன்னைக்கு வந்து சாப்பிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். அன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு இறை அருளால் ஒரு ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு அருளால நம்ம இருக்கிற ஒரு நாளாக அமையும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட அது முடிஞ்சிட்டோட மறுநாள் நம்ம வந்து ஆஹ் ஆஹ் நம்ம வந்து காலையில வந்து கோட்டுமலை பிள்ளையார் ஆலயத்துக்கு போறோம். பிறகு டட்டாரன் எல்இடி ஷோ, டைம் ஸ்கொயர், பிறகு ஒரு சைனீஸ் டெம்பிளுக்கு போறோம். பிறகு வந்து மாரியம்மன் டெம்பிள் ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு டின்னர் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த முதல் நாள் இல்லை 2வது நாள்ல நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். அப்பயும் நம்ம டைம் இருக்கும். 2 நாள் வந்து நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்றதுக்கு டைம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குவோம். முக்கியமா நான் சொல்றேன், உங்க ஷாப்பிங்கோட 95% நீங்க மலேசியாலயே முடிச்சிருங்க. 5% மட்டும் தான் நீங்க சிங்கப்பூர்ல வேண்டுங்க. சிங்கப்பூர் வந்து கொஞ்சம் விலை அதிகம். தங்கம்லாம் வாங்குறனாக்க சிங்கப்பூர்ல நீங்க வாங்கிக்கோங்க. பவுன்லாம் வாங்கிறனாக்க. மலேசியால மத்த பொருட்கள் பூராமே நீங்க ரொம்ப மலிவாவும் இருக்கும், ரொம்ப சிறப்பாவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால மலேசியாலயே முக்கியமான ஷாப்பிங் பூராத்தையும் நீங்க பேக் பண்ணிருங்க. ஸோ அது முடிஞ்சுட்டு மலேசியா முடிச்சிட்டோனே, நம்ப மறுநாள் காலையிலே 3வது 3ஆம் தேதி 2வது மாசம் பிப்ரவரி காலை வெள்ளனே நம்ம வந்து மலேசியாலேருந்து வெளிக்கிடுறோம். வெளிக்கிட்டு நம்ம வந்து நம்ம பஸ்ஸில அப்போ வந்து இப்படி இந்த தைப்பூசம் எப்படி இருந்துச்சு? எப்படிலாம் ஃபீல் பண்ணீங்க? இந்த மலேசியா ட்ரிப் எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் நம்ம கார்ல பேசி, நம்ம பாட்டெல்லாம் பாடி, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மலேசியா அந்த ஜேபி, ஜோஹோ பாருன்னு சொல்லிட்டு, அதுதான் மலேசியாவுக்கும் சிங்கப்பூரோட பார்டர். அந்த பார்டர்ல நம்ம இறங்கி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் இது பண்ணிட்டு நம்ம செக்கிங் பண்ணணும் அந்த இடத்துல. பிறகு அந்த பக்கம் சிங்கப்பூர் போன பக்கம் நம்ம திரும்பி ஒருக்கா செக்கிங் இமிகிரேஷனை திரும்பி பண்ணணும். ஸோ அது பண்ண பிறகு நம்ம சிங்கப்பூருக்குள்ள போகிறோம். சிங்கப்பூருக்கு நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு
போன பிறகு அந்த ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ அண்ட் ஈஸி மாரி ஈவினிங் தான். நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள சந்திக்க விருப்பப்பட்டாலும் பரவால்ல. பிரச்சனை இல்ல. இல்ல எங்களோட நம்ம வந்து நீங்க வந்து அந்த லிட்டில் இந்தியாக்குள்ள நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க தான் நம்ம சாப்பாடு குடுக்க போறோம். நீங்க லிட்டில் இந்தியாவ சுத்தி அ நம்ம ஹோட்டலுக்கும் லிட்டில் இந்தியாவுக்கும் கிட்ட தான். அதுக்கு நம்ப வந்து அந்த லிட்டில் இந்தியாவுக்கு சுத்தி நீங்க நடந்து வந்தாலும் சரி, இல்ல சின்ன ஒரு கிராப் மாரி நீங்க வந்தாலும் சரி, அந்த ஹோட்டல்ல வந்து இரவு நீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அந்த லிட்டில் இந்தியாவ இப்ப என்னோட ஒண்ணா சுத்தி பார்க்க விருப்பப்படுறவங்க, நீங்க சுத்தி பார்த்துட்டு, ஸோ அன்றைக்கு இரவு நம்ம ஹோட்டல்ல போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். மறுநாள் காலையில சிங்கப்பூர்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். காலை வெள்ளனே நீங்க வந்து இந்த சிவன் ஆலயம். இதுல நான் வந்து அந்த பேக்கேஜ்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வச்சிருக்கேன். அந்த சிவன் ஆலயத்துக்கு போறோம். முடிஞ்சோனே சைனா டவுன். அந்த சைனா டவுன்ல இருக்கிற மாரியம்மன் ஆலயம். முடிஞ்சோனே லஞ்ச் சாப்பிடுறோம். முடிஞ்சோனே நம்ம அந்த அ மெரினா பே அந்த பெரிய கட்டடம் ஹோட்டலுக்கு மேல ஒரு கப்பல் இருக்குமே! அந்த பில்டிங்கோட கீழ இருக்கிற அந்த ஷாப்பிங் எல்லாத்தையும் பார்க்குறோம். அது முடிஞ்சோனே நம்ம கார்டன் பை த பீக்கு போறோம். அதுல வந்து கிளவுடி டவுன், ஆ ஃப்ளவர் டவுன். ஸோ அந்த 2யும் அந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூக்கள், எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆ ஆர்ட்டிஃபிஷியல் அ செயற்கை ஆம் செயற்கை வாட்டர்ஃபால் வாட்டர்ஃபால தமிழ்ல எப்படி? நீர்வீழ்ச்சி. ஓகே சாரி. செயற்கை நீர்வீழ்ச்சி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, பிறகு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ஹோட்டலுக்கு போறோம். முடிஞ்சோனே கடைசி நாள், இறுதி நாளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், காலை வெள்ளனே செந்தோசா ஐலேண்டுக்கு போறோம். அதுக்கு வந்து நம்ம கேபிள் கார் மூலியமா நம்ம போறோம். முடிஞ்சோனே அங்க சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த அக்வாரியம் நம்ப அண்டர் வாட்டர் வால பார்க்குறோம். முடிஞ்சோனே அது அங்கேருந்து வெளிக்கிட்டு நம்ம மாலையன் அந்த சிங்கம் சிலை சின்னதா அந்த தண்ணி வந்துட்டுருக்கும். அங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். முடிஞ்சோனே ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு, அது முடிஞ்சோனே ஏர்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஏர்போர்ட்டுக்குள்ள அங்க அஞ்சப்பர் இருக்கு. ஸோ அஞ்சப்பர்ல நம்ம டின்னர முடிக்கிறோம். முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளைட்ட வந்து இப்ப ஸ்ரீலங்கா போறவங்க வந்து நைட்டு 7:15ன்னு நெனைக்கிறேன். அ அது வந்து நம்ப அ ஆ சக்தி ஐயா, அ இப்ப சில பேரு இப்ப மாணிக்கவாசகர் ஐயாலாம் வந்து ஸ்ரீலங்கா கிளம்புவாங்க. நம்ம ஃப்ளைட் வந்து 8:15க்கு நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி, நம்ம வந்து லண்டனுக்கு மறுநாள் காலையில 5:55 6 மணிக்கு காலை வெள்ளனே 6 மணிக்கு நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகும். இமிகிரேஷன்லாம் முடிச்சு வெளியாகுறதுக்கு மேபி 7 மணி ஆயிரும். 7, 7:30 ஆயிரும். அந்த நேரம் உங்க குடும்பத்தோட கடைசியா நம்ம குரூப் ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துட்டு, நம்ம வந்து எல்லாரும் இந்த டூர சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளோட டூர் பிளான நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதுல இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது உங்களுக்கு புரியல, விளங்கலனாக்க, நீங்க தாராளமாக கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். நன்றிகள். நிரூக்கா ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா? வணக்கம் எல்லாருக்கும். நீங்க வந்து அப்படி கேள்வி கேட்கறது போல வைக்கல, எல்லாமே வடிவா விளக்கமா சொல்லி இருக்கிறீங்கள். அப்ப நீங்க சொன்ன மாதிரி வேற யாரும் எதுவும் கேட்க இருந்தா கேட்கட்டும். நன்றி. ம். மற்ற யாராவது கேள்வி கேட்க விருப்பப்படுறீங்களா? சக்தியா, குமுதினிக்கா, ஆம், ம், அப்புறம் ஜனனி பாலசிங்கம், செல்வன் அண்ணன், அப்புறம் மத்தவங்கலாம் வந்து அப்புறம் லூஜி அக்கா, ஆம், ஏதாவது கேள்விகள் இருக்கா இது வரைக்கும்? ஓகே. அப்ப இப்ப நிரூக்கா சொன்ன மாரி தான் நான் சொன்னது பூராமே ரொம்ப தெளிவா இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால தான் கேள்விகள் இல்லாத அளவுக்கு இருக்குன்னு நம்புறேன். ஸோ அப்ப நம்ம வந்து அடுத்த கட்டமான நம்ப முக்கியமான விஷயங்கள பத்தி நம்ம வந்து இப்ப கதைக்க போறோம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கு வந்து நான் சொல்றது ஏற்கனவே நான் பல விஷயத்த நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் சில விஷயங்கள நான் வந்து இதுல சொல்ல விருப்பப்படுறேன். இதுல என்ன ஒண்ணு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அங்க பயணங்கள்ல வந்து
நீங்க வந்து தினம் தினம் வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். நீங்க வந்து தண்ணி குடிக்கணும். சாப்பாடு நேரத்துல சாப்பாடு நம்ம குடுத்துறோம். நம்மளும் குடுத்துறோம். ஏதாவது லைக் உங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள நீங்க தாராளமா நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ பிறகு வந்து ஏதாவது உங்களுக்கு முடியல, ஏதாவது ஒரு சிக் வந்துச்சுனாக்க, தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து எங்கள்ட்ட தெரிய வையுங்க. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, நாங்க அத யோசிச்சு, அதற்கான சிறப்பான நடவடிக்கைகள் என்ன செய்யலாங்கிறத பத்தி நான் வந்து உங்க உங்க வீட்ல இருக்கிற ஒரு ஒரு பையனாக அத எப்படி சிறப்பா செய்யணுங்கிறத நாங்க செய்யறோம். பிறகு உங்களோட பெர்சனல் மெடிசின் நான் சொல்றேன். நீங்க பயன்படுத்துற மருந்துகள், குளிசைகள் வந்து எங்களால அ குடுக்க முடியாது. அதனால நீங்க தான் தயவு செய்து அத வந்து எடுத்துட்டு வரணும். ஆ அப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து போற நாடுகள்ல, அந்த நாட்டோட லோக்கல் லா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன வந்து நம்மளோட டூர் லீடர்ஸ் இங்க இருப்பாங்க. இப்ப மலேசியால வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த டூர் கைடு இருப்பாங்க. அதே மாரி சிங்கப்பூர்லயும் அந்த நாட்ல உள்ள டூர் கைடு வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இந்த நாட்ல வந்து இத பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, சூயிங் கன்லாம் நீங்க வந்து அ இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி சில அ லாஸ் இருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க, சிகரெட் பிடிக்க முடியாது. சிங்கப்பூர்ல நீங்க எல்லா இடத்துலயும் இப்ப இங்க லண்டன் மாரி சிகரெட் பிடிக்க முடியாது. அதற்கான ப்ராப்பர் ஏரியா இருக்கு. அந்த ஏரியால தான் போய் நீங்க சிகரெட் பிடிக்கணும். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன அவங்க அவங்க நாட்டு லோக்கல் லாஸ வந்து நம்ம வந்து மதிக்கணும். அந்த மாரி சில விஷயங்கள வந்து நீங்க வந்து முழுமையா இது பண்ணிக்கணும். பிறகு வந்து உங்களோட ஃபோன் வந்து நாங்க வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றோம். ஏர்போர்ட்ல இறங்கிட்டோனயே, நீங்க வந்து அங்க உள்ள லோக்கல் சிம்ம வாங்கிக்கிறது நல்லது. அது வந்து 5 டூ 10 பவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அத வாங்கிட்டு அது எத்தன நாளும் அந்த டேட்டாவையும் நீங்க போட்டுக்கோங்க ஒரே இதா. அங்கே ஏர்போர்ட்லயே நம்ம செய்ய சொல்லிருவோம். ஏன்னா, அது வந்து நம்மளுக்கு கட் அண்ட் கிளியரா முடிஞ்சிரும். அது உள்ள போயிட்டனாக்கா, தனியா அப்புறம் தயவு செய்து நான் இன்னும் சொல்ல விரும்புறேன். தனித்தனியா தனி நபர்களுக்கு நம்ம செஞ்சு குடுக்குறதுக்கு கடினம். ஏன்னா, நம்ம இந்த இடத்துல நீங்க சிம் கார்டு வாங்குங்கன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா சில பேர் அந்த இடத்துல அத பண்ணாம, வேற இடத்துல போய் எனக்கு இது வேணும்னு சொன்னா, தயவு செய்து எங்களால அத அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து குரூப்பா போறனால, குரூப்போட போறனால நெறைய நன்மைகள் இருக்கிற மாரி, சின்ன சின்ன விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதும் நெறைய இருக்குங்கிறத நம்பளோட முருகன் பக்தர்கள் அனைவருமே தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள். உங்களோட இன்டர்நெட்ட எப்பயும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாங்க உங்கள WhatsAppல கால் பண்ற நேரம் இந்த நேரம் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. எங்களோட நம்பரு, எங்களோட டூர் லீடர் 2 பேரோட நம்பரு வந்து எப்போ நீங்க எடுத்துக்கோங்க. அங்க போயிட்டோம்னா நான் உங்களுக்கு சொல்லிருவேன். இது இது எங்களோட நம்பர்ன்னு சொல்ட்டு. அந்த நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. எங்களோட WhatsApp எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. ஸோ அத வந்து நாங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ முக்கியமா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. இந்த ட்ரிப்புக்கு வர முடியாதவங்க, உங்களோட நண்பர்கள், வீட்ல இருக்கிறவங்க, உறவினர்கள் இந்த முருகனோட இத பார்க்க விருப்பப்பட்டா, நீங்க அங்க லைவ்ல நீங்க வந்து சேஃப்டிய பார்த்துக்கோங்க. நீங்க லைவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவுக முட்டி, இவுக மோதி அந்த மாரி நடந்துறக்கூடாது. உங்களோட சேஃப்டிய பார்த்துக்கிட்டு, அந்த வீடியோ, அந்த விஷயங்கள், அந்த தேர் போறது, ஸோ இந்த மாரி முக்கியமான இடங்கள நீங்க காட்ட விருப்பப்பட்டீங்கனாக்கா, சில பேர் வயசானவங்க, இப்ப நம்ம டூர்லயே ரொம்ப வருத்தமானது, சில வயசான பாட்டிகள் ஜாயின் பண்ணிட்டு, அப்புறம் அவளோட ஹெல்த் இஷ்யூனால வர முடியல. ஸோ அந்த பாட்டிக்குனாக்க நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், "பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அங்கேருந்து விபூதி, இந்த மாரி பிரசாதங்கள உங்களுக்கு நான் கண்டிப்பா எடுத்து வந்து உங்க கையில குடுப்பேன்னு" நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து நானும் செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போங்க. குட்டி, குட்டி முருகன் சிலை, அழகான சிலைகள் இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களுக்கும் நீங்க வந்து அ இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இத விட முக்கியமானது வந்து ஹெட் கவுண்ட். நம்ம பஸ்ல ஏறிட்டோனே, அந்த டீம் ஒவ்வொரு டீமா இருக்கும். அந்த டீம வந்து ஹெட் கவுண்ட் வந்து வந்துட்டாங்களா? கரெக்ட்டா வந்துட்டாங்களா? அப்புறம் வந்து உங்க ரூம்மேட் வந்து தான் உங்களோட பார்ட்னர்.
அந்த ரூம்மேட் வந்துட்டாங்கங்கிறது பக்கத்துல இருக்கிற நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. டாய்லெட் போனா கூட ஒண்ணா போங்க. ஸோ அந்த 2 பேர் பிரிஞ்சுட்டா பிரச்சனை. ஏன்னா 2 பேரா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சுலபம். புரியுதுங்களா? அதே ஒருத்தரா இருந்துட்டா அவங்களுக்கு பயம் அதிகமாயிரும். ஓகே. ஸோ அதனால 2 பேரா எங்க போனாலும் அந்த ரூம்மேட்டை மட்டும் தயவு செய்து கையை பிடிச்சு அவளோட பிரியாம வச்சிருங்க. ஸோ அதை நான் முக்கியமா சொல்ல விருப்பப்படுறேன். பிறகு ஓகே. இப்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துனாக்க, இந்த சாப்பாடு. இப்ப சாப்பாட வந்து நம்ப வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? இப்ப வந்து நான் வந்து ஃப்ளைட்ல யார் வந்து சைவம், யாரு அசைவம்ங்கிறத நம்ம வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து அதுல சாப்பாட குடுத்தாச்சு. இதுல வந்து அங்க போற நேரத்துல வந்து, இப்ப மலேசியால வந்து முக்கியமா 3 நாள் வந்து இப்ப போற முதல் 30ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை. சில பேர் என்ன சொல்றீங்கன்னாக்க, வெள்ளிக்கிழமை சைவம்னு சொல்றாங்க சில பேரு. சரி வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருக்கும் சைவம் குடுத்துட்டோம்னாக்க, அப்புறம் சனிக்கிழமை வந்து நம்ம வந்து கோயில்களுக்கும் போவோம். பிறகு இரவு தேரையும் பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ அப்ப நம்ம சனிக்கிழமை சைவம் திண்டாடணும். முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே தேவையில்ல. தைப்பூசம் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம சைவம் திண்டாடணும். ஸோ இப்படி 3 நாள் வந்து இங்க சைவம், சைவம், சைவமா இருக்கிறனால, வெள்ளிக்கிழமைய நம்ம சைவத்திலேருந்து அசைவம் செஞ்சுருவோமா? இல்ல வெள்ளிக்கிழமைக்கு நம்ம சைவமா ஒரு இப்ப இப்ப என்ன நான் உட்பட அந்த ஃபுல் டூரே பியூர் வெஜிடேரியன் வந்து ஒரு ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. அந்த டூர் முழுக்க சைவம். இந்த முருகனுக்காக சைவம் இருக்கிறவங்க அப்படியும் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 10 பேருக்கு மட்டும் சைவம் பண்ணிட்டு, மீதி 40 பேருக்கும் அசைவம்னு பண்ணிறவா? அது வெள்ளிக்கிழமையா இருக்கு. ஸோ அத எனக்கு கொஞ்சோண்டு சஜெஸ்ட் பண்ணுங்களேன். அத எப்படி பண்ணலாம்? முதல் நாள் வந்து இல்ல அன்னைக்கும் சைவமே எல்லாருக்கும் குடுத்துருவோமா? அத கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். தயவு செய்து பேசுங்க. பதில் ஹலோ. சொல்லுங்க. நான் ஸ்ரீதேவி கதைக்கிறேன். எனக்கு பரவாயில்லை, வெஜிடேரியனா இருக்கிறதுக்கு பரவாயில்லை. 3 டேஸோ 4 டேஸோ கேன் மேனேஜ் இட். கேன் மேனேஜ் ரைட்? சரி ஓகே. மத்தவங்க எப்படி மச்சம் அ வேணும்னாக்க நம்ம இப்படி பண்ணிறவா? மச்சம் வந்து அந்த ஃப்ரைடேக்கு ஒரு 10 பீப்பிள்க்கு மட்டும் அன்னைக்கு இங்க சுகின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னு தெரியல. அவ சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியன் ஃப்ரைடேக்கு எல்லாரும் வெஜிடேரியன் திம்பாங்கன்னு ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமா? ஸோ அதனால அதுதான் வந்து நம்ம சஜஸ்ட். இப்படி பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒரு 10 பீப்பிள்க்கு மட்டும் நான்வெஜ் அரேஞ்ச் பண்ணிட்டு, மீதி எல்லாருக்கும் வந்து சைவம் பண்ணிடுவோம். ஓகேயா? யா. சரியா? இஸ்ன்ட் இட் குட்? இப்ப நீங்க ஹோட்டல்ல நாங்க சாப்பிட போறோம். ஆமா, ஆமா. அப்ப அதுல கண்டிப்பா இருக்குன்னு தானே, விரும்பினதே சாப்பிடலாம்னு சொல்லலாம் தானே. ஏன் நீங்க அப்படி இதை கேக்குறீங்க? இப்ப அவங்க இல்லையா நம்ம வந்து இந்த 40 பேர் நாங்கள் இருந்தா அந்த ஹோட்டல்ல கண்டிப்பா 100 பேர் இல்ல இல்லையா 250 பேர் இருக்க போறோம். ஒன் திங் வந்து நம்ம வந்து இது வந்து குரூப் டூரா இருக்கிறனால வந்து நம்ம வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்கள் அந்த 40 பேரையும் ஒரே நேரத்துல நம்ம வந்து போற அதை அரேஞ்ச் பண்ணதுல தான் நம்ம அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியா ஓகே. இருக்கிறனால வந்து அங்க போய் நம்ம ஆர்டர் பண்றதோ இது பண்றதோனாக்க அது டைம் ரொம்ப இதாயிரும். நம்ம வந்து ஏற்கனவே இத்தனை பேர் அசைவம் இத்தனை பேர் சைவம்னாக்க போனதோட ஒரு 10-15 மினிட்ஸ்லயே அவங்க சர்வ் பண்ணி நம்ம வந்து அது புஃபேயா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அத வந்து நம்ம அரேஞ்ச் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன் நம்ம வந்து டைம் வந்து இதாயிரும் அதனால. ஓகே. நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு 15 பேருக்கு நான் வெஜிடேரியன் பண்ணிட்டு, மத்த 25 பேருக்கு நம்ம வந்து வெஜிடேரியன் பண்ணிருவோமா? ம். ஆமா, அப்படி ஓ செய்யுங்க. ஓகேயா? உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தானே, அதுல போட்டு விடுங்களேன். இல்லையா நம்ம வந்து நான் அதையும் ஓட்டிங். கேட்டுட்டேன். நான் வந்து ஒவ்வொருத்தரையா அத கலெக்ட் பண்ணிட்டு, இது பண்ணிட்டு, இது பண்றது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நெறைய பேர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை வந்து. இப்ப இன்னைக்கு கூட நான் எல்லாருக்கும் நான் இதுவும் பண்ணுனேன், இது பண்ணேன். இப்ப இப்ப நம்ம வந்ததே 14 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறனால வந்து ரெஸ்பாண்ட் வர மாட்டேங்குது. ஸோ அதனால இப்ப மெஜாரிட்டியா நம்ம வந்து இதுலயே நம்ம முடிவு பண்றது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ரைட்.
ஃப்ரைடேக்கு ஒரு 15 பேருக்கு நான் வெஜிடேரியன் பண்ணிரும். மீதி பேருக்கு அனைவருக்கும் நம்ம வந்து வெஜிடேரியன் பண்ணிரும். ஓகேயா? ஓகே. சொல்லுங்கக்கா, நிறுவுக்கா என்னன்னா நான் யோசிக்கிறேன் இப்ப நான்வெஜ் ஃப்ரைடே யார் யார் சாரி நானும் உங்களுக்கு வந்து சாப்பாடை பற்றி சாரி போடேக்கில் வந்து அந்த முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருகுதுன்றதை மறந்துட்டேன். அப்ப அதை வந்து நாங்களுடைய கோயிலுக்கும் போயில எனக்கு சைவமாயே போடுங்க. அப்படி பெரும்பான்மையாக அந்த முதல் 3 நாளும் சைவமா இருக்கத்தான் விரும்புவினேன். உங்களுக்கு ஆமா. பர்சனலா நான்வெஜ்ஜா விரும்புறவைக்கு அவைய மட்டும் உங்களுக்கு மெசேஜா போட சொல்லி கேளுங்க. ஏண்டா உங்களுக்கு நான்வெஜ் வந்து நீங்க அளவை ஓட பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப 15 பேருக்கு ஓட பண்ணி இதுல கன பேர் சாப்பிடலையாண்டா அது வீண் என்ன. யா சரிக்கா, நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன சஜஷன் மாதிரி ஃப்ரைடே நான்வெஜ் யார் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போடுறேன். ஆனால் எல்லாரும் ரிப்ளை பண்ணனா எனக்கு ஓகேயா இருக்கும். அது 2-3 பேர் தான் அது ரிப்ளை பண்ணதை மட்டும் நான் இது பண்ணிட்டேனாக்க. நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த மீட்டிங்ல சொல்றீங்க தானே, அதே போல குரூப்ல வந்து அந்த டேட்டை போட்டு அந்த ஃப்ரைடேக்கு ஓகே நான்வெஜ் சாப்பிட்றவ மட்டும் ஒரு மெசேஜா போட சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு நான்வெஜ் அன்றைக்கு மெசேஜ் போடாதவை எல்லாரையுமே வெஜிடேரியன்ஸ் கவுண்ட் பண்ணுங்க அந்த ஃப்ரைடேக்கு மட்டும். சரிக்கா, சூப்பர் சூப்பர் ஐடியாக்கா. அக்கா, நிரு அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுங்க ஒரு சொல்யூஷனை கொடுத்ததுக்காக. அவங்களுக்காக ஒரு ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு ஓகே. டென்ஷனை போட சொல்லுங்க. ஓகே, ரொம்ப நன்றிகள்க்கா, நன்றிகள். ஓகே, சரி. அப்ப அன்னைக்கு வந்து நம்ம வந்து நான் வெஜிடேரியனை இப்படி கவுண்ட் பண்ணிரும். ஆனா அந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து எல்லாரும் வெஜிடேரியன் தானே? வெஜிடேரியன். கன்ஃபார்ம் தானே? ஓகே. யா யா. சத்தி ஐயா என்ன நினைக்கிறீங்க? கோயிலுக்கு போற நாளையில வெஜிடேரியன். எஸ் வெஜிடேரியன். கோயிலுக்கு போற 4 நாட்கள்ல வெஜிடேரியன் சாப்பிடுறதுதான் பெஸ்ட். ஓகே. சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வெஜிடேரியன் எல்லாருக்கும் பண்ணிரும். பிறகு வந்து நம்ம வந்து அது முடிஞ்ச மறுநாள் வந்து நம்ம வந்து கால வெள்ளனே ஒரே ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போறோம். மீதி பூராமே வந்து நம்ம கோயிலுக்கு அதுல இல்லாதனால மேபி நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த கால வெள்ளனே நம்ம ஒரு கோயில் தான் போறனால நான் வெஜிடேரியன் பூராமே நீங்க வந்து லஞ்சும் டின்னரையும் நீங்க நான் வெஜிடேரியனே எடுத்துக்கலாம். ஆமா தானே? அப்படித்தானே? ஓகே. மார்னிங் டெம்பிளுக்கு போயிட்டு பிறகு லஞ்ச் வந்து டின்னர் வந்து எடுக்கலாம். ஏ ஸோ அது அப்படி பண்ணிடுறோம்ல. ஓகே, சரி. அப்ப அன்னைக்கும் நம்ம மண்டே வந்து இல்லையா? மண்டே சொல்றீங்க என்ன? மண்டே ஆமாங்க, மண்டே. ஓகே. மண்டே இல்ல. அப்ப காலை வெள்ளனே மட்டும் ஒரே ஒரு கோயில் மட்டும் நம்ம முடிச்சுட்டு மீதி பூரா நம்ம இப்படி போறனால அது பெரிய சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை மட்டும் நம்ம அப்படி பண்ணிடுறோம். மற்றது சிங்கப்பூர்ல வந்து ஒரு நாள் மட்டும் மண்டே டியூஸ்டேயும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு சிங்கப்பூர் போறனால அன்னைக்கும் வந்து டெம்பிள் இருக்காது. அப்ப வந்து டியூஸ்டேயும் நான் வெஜிடேரியன் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்க தானே? ஓகே. இது வந்து நான் வெஜிடேரியன் அது முடிஞ்சிட்டோன்னே ஒன்ஸ் டே வந்து கால வெள்ளனே சிவன் கோயில் ஒண்ணுக்கு மட்டும்தான் போறோம். மற்ற இது பூராமே கோயில் சம்மந்தப்பட்டு இருக்காது. ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு கோயிலுக்கு கால நேரம் போறனால ஒரு கோயில் இல்லை 2 கோயில் இருக்கும். ஆனா அது பூராமே லஞ்சுக்கு முன்பு தான். அப்ப நீங்க வந்து அதுக்கு முன்புனால நம்ம நான் வெஜிடேரியனே பண்ணிடுவோம், ரைட்? அப்படிதானே? ஓகே. அப்ப வெட்னஸ்டேயும் நான் வெஜிடேரியன். பிறகு வந்து நம்மளோட தேர்ஸ்டே கடைசி இறுதி நாளும் நம்ம வந்து நான் வெஜிடேரியன்களுக்கு நம்ம எல்லாமே நான் வெஜிடேரியன் கொடுத்துரும். சில பேர் தேர்ஸ்டேலையும் சில பேருக்கு சைவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? இப்ப குமுதினிக்காலாம் சைவம்னு நினைக்கிறேன். அப்படியாக்கா? ஹலோ, சரி. அந்த தேர்ஸ்டேயும் மாதிரி யாராச்சும் நீங்க சைவம் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி. அப்ப இந்த முக்கியமான சாப்பாடு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப பியூரா வெஜிடேரியன் வந்து 2 நாள் சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த 2 நாள் வந்து எல்லாருக்குமே வந்து சைவம்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மீதி நாட்களை நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அனைவருக்கும்
இந்த விஷயத்துக்கு அனைவருக்கும் நன்றிகள். அப்புறம் வந்து ம், ஓ ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டிலை பத்தி பேசுறதுக்கு மறந்துச்சு. அது என்னன்னாக்க நேரம். இது வந்து நம்ம வந்து குரூப்போட போறனால வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து பஸ்ஸு வந்து 3 மணிக்கு கிளம்போம், நீங்க 3 மணிக்குள்ள வந்துருங்கன்னு சொன்னா 3 மணி கரெக்டா பஸ்ஸில் வந்து ஏறுனா அவங்க வந்து லேட்டு. 3 மணிக்குன்னு சொன்னா குறைஞ்சது 3 அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்பே வந்து அங்க இருக்கிறது தான் அது வந்து கரெக்ட் டைமிங். ஸோ 3 மணிக்குன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு கரெக்டாக வந்தா அது வந்து ஆல்ரெடி லேட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம போற இடங்கள் பூராமே குரூப்பா போறனால வந்து எல்லாரும் நேரங்களை மதிக்கிறது வந்து மத்தவங்கள நீங்க மதிக்கிறதுக்கு சமம். மத்தவங்க அனைவரையும் நீங்க வந்து மனதார நான் வந்து எல்லாரையும் மதிக்கிறேன்னு சமம். அதனால நம்ம சொல்ற நேரத்துக்கு நீங்க தயவு செய்து எல்லாரும் வந்துட்டீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம அதிகம் இந்த நேரத்த பத்தியோ, அத பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு விருப்பமே கிடையாது. இப்ப வந்து இந்த 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 ரெக்கார்டிங்க வந்து நாளைக்கு எல்லோருக்கும் நாங்க வந்து தனிப்பட்ட முறையிலயும் இந்த லிங்க்க நம்ம யூடியூப் லிங்க்க அனுப்பி வச்சிருவோம். அனைவரும் இத வராதவங்களும் உட்கார்ந்து பாருங்க. பார்த்துட்டு இதுல இருக்கிறபடி தயவு செய்து செய்யுங்கங்கிறதையும் நாங்க எல்லாருக்கும் சொல்லப் போறோம் நாளைக்கு. ஸோ அதை வராதவங்க பார்ப்பாங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து நான் வந்து அடிக்கடி அடிக்கடி அதை பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னுலாம் சொல்லவே இஷ்டம் இல்லை. எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு மகிழ்ச்சியா அந்த அந்த அருள் சார்ந்த விஷயங்களை, இறை சார்ந்த விஷயங்களை நம்ம அனைவரும் சிறப்பா செஞ்சுட்டு வர்றது தான் வந்து எல்லோரும் விருப்பப்படுவீங்க. தயவு செய்து அந்த நேரம்ங்கிற விஷயத்த எல்லோருமே வந்து நீங்க வந்து கடமைக்கு அதை ஒத்துழைப்பு செய்யுங்க. இரவு நேரம் வந்து சில பேர் வந்து நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கி பிறகு காலை நேரம் எந்திரிக்க முடியாத பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்தா நாங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவோம். காலையில மார்னிங் கால் கொடுக்க சொல்லுவோம். அதுலயும் எந்திரிக்கலனாக்க நம்ம வந்து கதவை அவங்க பார்ட்னருக்கு கால் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்குள்ளே நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரே ஃப்ளோல இருந்தா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் நான் சொல்ல விருப்பப்பட்டுள்ளேன், கடமைப்பட்டுக்கொள்ள. முக்கியமா இந்த டூரை பர்ஃபெக்டா சிறப்பாக முடிக்கிறது வந்து எங்க கையில மட்டும் இல்ல. இதுல கலந்துக்கிற ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்குங்கிறத நான் தாழ்மையுடன், பணிவன்புடன் உங்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியாச்சு. உங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு, ஏதாவது விளங்கப்படுத்தணும்னாக்க தாராளமாக கேட்கலாம். ஹலோ. இருக்கிற லைன்ல ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க எல்லாம் தெளிவா விவரமா சொல்லிட்டீங்கல்ல ஸ்டீவ். ஆ, தேங்க்யூ. அந்த நன்றி. பவர் அப்ப பேங்க் ஏதாவது வந்து பவர் சொல்லுங்கம்மா. பேங்க் வந்து பவர் பேங்க் வந்து மெயின் லக்கேஜ்ல போடலாமா? ஓ, மெயின் லக்கேஜ்ல போட முடியாது. ஹேண்ட் கேரியில தான் எடுக்கலாம். அந்த ஹேண்ட் கேரியிலயும்மா பவர் பேங்க் வந்து எவ்வளவு எம்பிஆர் தான் எடுத்துட்டு போக முடியுங்கிற அந்த லிமிட் இருக்கு. நான் வேணா நாளைக்கு குரூப்ல போட்டு விடுறேன். இவ்வளவுதான் நீங்க இவ்வளவுதான் மேக்சிமம் எம்பிஆவை நீங்க எடுத்து போகலாங்கிறத நான் அனுப்பி வைக்கிறேன். அது பிரகாரம் நீங்க பார்த்துட்டு எடுத்து வாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. சிறப்பான கேள்வி. கேள்விக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுங்க எல்லாரும். ஓகே. சோ ரைட். ஓகே. அடுத்து கேள்வி யார் கேட்க போறா? ஓகே. ஃபாவல் அடாப்டா வந்து ஆஹ், உம், முக்கியமா இங்க உள்ள பிளாக்ல தான் இருக்கும், மலேசியாவும் சிங்கப்பூர்லயும் மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து ஹோட்டல்ல நம்ம கேட்டுக்கலாம். இல்லைனாக்கா அந்த ஹோட்டல் பக்கத்துலயே சில இடங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் இந்த கேள்விக்கு
டாட்டர். ஓகே. தேங்க் யூ அக்கா. ஓகே. ஸோ இதில வந்து நாளைக்கு நான் வந்து மலேசியால அடாப்டர் என்ன என்ன பிளக்கு, சிங்கப்பூர்ல வந்து இதே பிளக் தான் எனக்கு தெரியும். மலேசியால வந்து அதே பிளக்கா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% இருக்கு. எதுக்கும் நான் நாளைக்கு மறுபடியும் நான் நண்பர்கள்ட்ட செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன்க்கா. யூகே நன்றி பிளக்கா அக்கா. யூகே பிளக் அ பாவிக்கலாமா ஓ! ஹோட்டல்ஸ்ல? சிங்கப்பூர்ல பாவிக்கலாம். அது கன்ஃபார்ம். ஆனா மலேசியால எப்படிங்கிறத நான் டபுள் செக் பண்ணிட்டு நாளைக்கு குரூப்ல போட்டு விடுறேன். ஓகே ஓகேங்களா? ஓகே. ம். இந்த கேள்விய இத ஞாபகப்படுத்தினதுக்கு துகி அக்காவுக்கு ஒரு பெரிய நன்றிகள். அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய கைத்தட்டல குடுங்க அனைவரும். சரி, மத்த கேள்விகள்? மற்ற கேள்விகள் மற்ற கேள்விகள். சத்தி ஐயா ஏதாவது சொல்லணுமா? இப்ப ஏதாவது நாங்கள் நீங்க வாழ்த்து சொல்றனாலும் இந்த சொல்லலாம். பிரச்சனை இல்ல. இப்ப நாங்கள் வெளியில போலாம் தானே இப்ப ஹோட்டல்ல விட்ட பிறகு உங்களுக்கு நான் ஹோட்டல்ல நாங்க விட்ட பிறகு அடுத்து நீங்க சேஃப் அண்ட் செக்யூர்டா உங்க நண்பர்களோட சரி, முக்கியமானவங்களோட நீங்க எப்படி வேணாலும் நீங்க போயிட்டு வரலாம். அது வந்து உங்களோட சேஃப்டியை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதான் அதான் கேள்வி. மற்ற இப்ப நாங்கள் இப்ப சாப்பாடு புக் பண்ணிட்டு நாங்கள் வராம விடலாம் தானே. நாங்கள் வெளியில விடலாம் சாப்பிட ஐயா. போறோம். வெளியில சாப்பிட போறோம். விடலாம். அது உங்களோட விருப்பம் தான். தனி மனித விருப்பம். அதான் ம். சரி. அங்கேயே ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது எக்ஸ்ட்ராவான கறி வேணும் ஏதாவதுனாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? அதுவும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? அதுக்கு சரி. நீங்க பே மத்தது வந்து பண்ணுவீங்களா நாங்க பே பண்ணுவோம்? அதுக்கு அது ஆம், அதுக்கு நீங்க தான் பே பண்ணணும். இதெல்லாம் சும்மா ஆனா நம்ம கேட்குறேன். நன்றி. ஓகே. மத்தது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நம்ம பேசிக் இதெல்லாம் நம்ம குடுத்துறோம். தனிப்பட்ட ஸ்பெஷல் ட்ரிங்க் அந்த மாரினாக்க லைக் அத நீங்களே பார்த்துக்கிறணும். ஸோ அனைவருமே. ஆம். பிறகு சுகி அக்கா நீங்க ஏதாவது ஐடியா குடுங்க அக்கா. நம்ம சுசி அக்கா கூட இருக்காங்க. நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். சரி, அப்ப நம்மளோட எ அ நீங்க ஏதாவது அ இந்த இந்த பயணத்த பத்தி ஏதாவது வாழ்த்து சொல்ல விருப்பப்பட்டா நீங்க தாராளமாக சொல்லலாம் இறுதியாக, நிறைவாக. இப்ப இதுல வாழ்த்து சொல்றேன்டா, நீங்க கதைச்சதுக்கு தான் நாங்க நன்றி சொல்லலாம். ஆமாம். மற்றது உலகம் எல்லாம் போயிட்டு விளங்கப்படுத்தி வந்து எல்லாம் நல்ல நல்ல ம், நல்ல இது விஷயம் எல்லாம் நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் எல்லாம் அதன்படியே நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. நன்றி, நன்றி. இந்த 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 பயணத்த சிறப்பா முடிக்கிறதுக்கு நானும் தினம் 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 வேண்டிக்கிட்டு இருக்கேன். தெரியும் தெரியும் தெரியும். தினம் தினம் யோசிக்கிற நேரம் பூரா இத சிறப்பா முடிச்சிடணும். சேஃப் அண்ட் செக்யூர்டா கூட்டிட்டு வந்துரணும். அதுல ம். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த தைப்பூசம் அன்னைக்கு வந்து சில இடங்கள்ல வந்து ரோட பிளாக் பண்ணிருவாங்க. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ நம்ம நடக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அத நான் ம். ஏற்கனவே பலமுறை நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஆனா அது ஜாலியா தான் இருக்கும். ஸோ நல்லா எல்லாரும் வந்து காவடிகள் அந்த பலவிதமான விதவிதமா இருக்கும். ஸோ நம்ம தமிழர்கள் மட்டும் இல்ல, சீனர்கள்லாம் நெறைய காவடிகள் தூக்குவாங்க, பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஸோ பார்த்து ரசிச்சு நம்மளோட நண்பர்கள், உறவினர்களுக்கும் காட்டலாம்னு வைங்களேன். ஸோ இந்த ஒரு ஹோட்டல் விஷயத்தையும் வந்து நான் ம். ஹோட்டல் வந்து அந்த கோயிலுக்கு கிட்டவா புக் பண்ணியிருக்கிறீங்க? இல்லம்மா. வாக்கிங் டிஸ்டன்ஸ். இல்ல. வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்லம்மா. நம்ம கொஞ்சம் தூரம் தான். நம்ம கோச்ல போய் தான் நம்ம வந்து இறங்க வேண்டியதா வரும் நம்ப. ம். ஓகே ஓகே. ஆமா.
யா. ஏன்னா நம்ம வந்து ஹோட்டல் வந்து சிட்டிக்குள்ள பண்ணியிருக்கோம். சைனா ஆ டவுனுக்குள்ள. யா. ஓகே. சிட்டிக்குள்ளேயே நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஹோட்டலை வந்து. யா. ம். ஏன்னா சிட்டிக்குள்ள பண்ணாதான் நீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தேவைகளை வாங்குறது, நைட்ல ஓகே. சுத்தி பார்க்கறது. இப்ப சத்தி ஐயா சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட நைட்ல போய் பார்க்க விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ம். குட்டி விஷயங்களை வந்து நீங்க சிட்டிக்குள்ள இருந்தாதான் நல்லா இருக்கும். தூரமா இருந்தா வந்து அது பெருசா இருக்காது. அதனாலதான். ஓகே. மலேசியா மலேசியா குடிவரவு படிவம் பூர்த்தி செய்ய முடியாது உள்ள. ஓ, அது 3 நாளைக்கு முன்னதான் ஏன் பண்ண முடியும். அந்த ஒயிட் கார்டை வந்து நம்ம அதை செய்யறது வந்து 3 நாளைக்கு முன்னதான் இது பண்ண முடியும். பிறகு நம்ம இந்த சிங்கப்பூருக்கு போற நேரமும் வந்து அந்த ஒயிட் கார்டு ஃபில் பண்றது வந்து அந்த அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ள தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து இப்பயே அனுப்பிட்டா அந்த லிங்கை மறந்துடுவீங்க. ஸோ அதனால நான் கிட்டத்தையில அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன். ஸோ பிறகு 2 முறை போல ரிமைண்டும் பண்றேன். ஸோ ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ செல்வன் அண்ணன், அண்ணன் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. செல்வன் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அந்த ஒயிட் கார்டை உடனே போய் அவங்க ஃபில்அப் பண்ணிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்கிறதையும் கேட்டாங்க அண்ணன். ஸோ அதற்கு நன்றி. அவங்களும் வந்து சக்தி சக்தி அண்ணனும் சக்தி ஐயாவும் செல்வம் அண்ணனும் மீட் பண்ணனா நிறைய ஒரு பெரிய ஒரு கேங் ஆயிருவீங்க நீங்க. ஏன்னா உங்க உங்க டீம் வந்து ஒரு சேம் டைப்பான டீம் ஒரே டைப். ஸோ அதனால நீங்க உங்க 2 குழுவும் சேர்ந்து நீங்க நிறைய சுத்தலாம். இப்பயே நீங்க அறிமுகப்படுத்திக்கிடலாம் 2 பேரும், செல்வன் அண்ணனும் சக்தி ஐயாவும். வணக்கம் வணக்கம் செல்வம். அவரு வேலையில இருக்காரு போல. முதல்லயே சொன்னாங்க. நான் ஜாயின் பண்றேன், கேட்கிறேன், டைப் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம். சரி, பிறகு என்ன? நம்ம நிறைய கதைச்சாச்சு, நிறைய விஷயத்த நம்ம சொல்லியாச்சு. இந்த பயணங்கள் சம்பந்தப்பட்ட இன்றைய நம்ம லைவ் ரேடியோல இறுதியாக நான் வந்து ஒரே ஒரு ஆ, முருகன் பாடலை பாடி இன்னைக்கு லைவை நான் வந்து முடிக்கலான்னு இருக்கேன். ஆ, ஆ, ஒரு 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 20 செகண்ட் நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். Smashing the airwaves with the best music. It's Nugrecha Radio 92 FM. குளோபல் தமிழ் டிராவல்ஸ் மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் வாருங்கள். 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும், கோவில்கள், வரலாற்று கட்டிடக்கலைகள், கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள். உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கேட்டிய கிளி யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார். உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொளியாகவும் நீங்கள் பார்க்கலாம். 1970 பவுண்ட்ஸ்கள் மாத்திரமே. இப்போதே பதிவு செய்ய 0442241686 அல்லது 0746086535. இணையதளத்தில் பதிவு செய்ய www.lexustravels.org. ஊடக அனுசரணை தாய் தொலைக்காட்சி மற்றும் கேட்டிய கிளி. நன்றிகள். நம்மளோட ஆ, ஆ, இன்றைய நிகழ்வை நம்ம ஒரு சிறப்பான ஒரு முருகன் பாடலை மட்டும் பாடி முடிக்கலான்னு இருக்கோம். நம்ம குளோபல் தமிழ் டிராவல்ஸ் பயணிப்போம் உலகம் இனி உங்கள் வசம். கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவது, வேல் முருகனை தவிர யார் காப்பது. கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவது, வேல் முருகனை தவிர யார் காப்பது.
சேவல் கொடி அழகன் சிவஞான திருபோகன். சேவல் கொடி அழகன் சிவஞான திருபோகன். என் குருவான திருமுருகன் அவனை அல்லால் கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவது? வேல் முருகனை தவிர யார் காப்பதே? கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததினாலன்று. கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததினாலன்று. கந்தன் என்னும் பெயரோடு கார்த்திகேயன் என ஆனான். கந்தன் என்னும் பெயரோடு கார்த்திகேயன் என ஆனான். கந்தனே என்றாலும் கடம்பா என்றாலும். கந்தனே என்றாலும் கடம்பா என்றாலும். நெஞ்சமெல்லாம் முருக நினைப்போர்க்கு நீ அருள. நெஞ்சமெல்லாம் முருக நினைப்போர்க்கு நீ அருள. கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவது? வேல் முருகனை தவிர யார் காப்பதே? இன்பமும் துன்பமும் எல்லாம் உன்னருளே. இன்பமும் துன்பமும் எல்லாம் உன்னருளே. இசைதனில் உனை அழைத்தால் அருள் தரும் பரம்பொருளே. இசைதனில் உனை அழைத்தால் அருள் தரும் பரம்பொருளே. சண்முகன் என்றாலும் சரவணன் என்றாலும். சண்முகன் என்றாலும் சரவணன் என்றாலும். நெஞ்சமெல்லாம் முருக நினைப்போர்க்கு காட்சி தர. நெஞ்சமெல்லாம் முருக நினைப்போர்க்கு காட்சி தர. கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவது? வேல் முருகனை தவிர யார் காப்பது? நன்றி, வணக்கங்கள். நன்றி இரவா நன்றி நன்றி, வணக்கம். இரவ்- இரவா இருக்கிறனால பக்கத்துல எல்லாம் கேட்கறனால சத்தத்தை குறைவா படிச்சது. ம். So, எல்லாரும் ஒரு சிறப்பான பயணத்தை நம்ம பயணிப்போம். ரொம்ப இந்த பயணம் முடிஞ்ச பிறகு நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த பயணம் சார்ந்த தகவல்கள் போய் சேரும். அடுத்து நம்மளோட டூரான தமிழ்நாடு டூர் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா நம்ம மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து நம்ம 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம பயணிக்கிறோம். ஸோ அதில் வந்து கேடிஏ கிளியே யூடியூபரும் நம்மளோட பயணம் செய்கிறாங்க. இப்பயும் பல பேர் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தமிழ்நாடு கேரளா அந்த சரித்திரம் வாய்ந்த இடங்களுக்கு பார்க்குறனாலும் நீங்கள் புக் பண்ணலாம். இதுலேருந்தும் சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிகள். அது முடிஞ்சோடனே நம்மளோட ஏப்ரலில் நம்மளோட தாய்லாந்து ட்ரிப்பு. ஸோ அதுவும் வந்து மிக சிறப்பான ட்ரிப்பு. அதுலேயும் நீங்கள் வந்து பல பேர் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த 3 ட்ரிப்புமே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ங்கிறத நம்ம பார்க்காம நம்ம மக்களை நம்ம வந்து அழைச்சிட்டு போகணும். ஒரு சிறப்பான, ஏன்னா லண்டனில் நான் பார்த்த ட்ரிப்பு எல்லாமே வந்து எல்லாரும் 3000 பவுண்ட் 3500 பவுண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பயணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, இந்த ஆசிய பயணங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் குறைந்த கட்டணத்துல எல்லாரும் மனசார பயணிக்க முடியுங்கிறது தான் எங்களோட முயற்சி. அந்த முயற்சிகள் பூரா இறைவன் அருளால வெற்றிகரமா முடியணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டுறேன். நீங்களும் தயவு செய்து என்ன உங்க வீட்டு குழந்தையா நினைச்சு நீங்களும் நீங்களும் இதற்கான வேண்டுதல்களை செய்து நம்ம சிறப்பா ரொம்ப ஜாலியா நல்ல காமெடியா ஒரு நீங்க வாழ்நாள்லயே ஒரு நினைச்சு பார்க்காத ஒரு பயணமாக அமையறதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை டே நைட்
பார்க்காம இதற்கான உழைச்சிருக்கேன். இதுவரைக்கும் உழைச்சிருக்கேன். இதற்கான அடுத்த பயணத்துக்காகவும் நான் வந்து இந்த பயண நாட்கள்லயும் உழைப்பேங்கிறது வந்து நான் 100% வாக்குறுதி குடுக்குறேன். ஸோ ஏதாவது அ என் கண்ட்ரோல் கையில இருக்கிறது எல்லாத்தையும் நான் முயற்சி செய்வேன். சில கண்ட்ரோல் கையில இல்லாம சில சில தவறுகளோ, இது கண்ட்ரோல் கையில இல்லாத சில விஷயங்கள் நடந்தா, அத நீங்க வந்து தயவுசெய்து உங்க வீட்டு பிள்ளை போல நெனச்சு தயவுசெய்து பொறுத்துக்கொண்டு அத வந்து பயணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையுடன் உங்க அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அ நன்றி, வணக்கங்கள். ஏதாவது சொல்லணும், ஏதாவது கேள்வி கேட்கிறனாலும் தயவுசெய்து கேட்கலாம் நீங்க. கேள்வி இல்ல. ஓகே. நன்றிகள். அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள். நம்ப பயணம் ரொம்ப சிறப்பா இருக்க போதுன்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். இது ரொம்ப எனக்கு ஆ நம்பிக்கையா இருக்கிற ஒரு பயணம். முதல் முதல் லண்டன்லேருந்து இந்த ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நான் அழைச்சிட்டு போறேன். ஆ ஸோ நிச்சயமா சிறப்பா, பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். நம்பளோட வந்து நம்ப கிரைடனோட டெப்யூட்டி மேயர், நம்மளோட இப்ப இருக்கிற கவுன்சிலர், நம்ப அப்பு தாமோதரன் அண்ணன் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க நம்ம இந்த ட்ரிப்ல. ஸோ அப்புறம் நம்ப அம் ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ப லோஜிகாவோட அப்பா, அம்மா அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. ஜெர்மனிலேருந்து நம்மளோட செல்வன் அண்ணனோட நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. பிறகு அ பார்த்தீங்கன்னா, சுவிஸ்லேருந்தும் நம்ம செல்வன் அண்ணனோட ஃப்ரெண்டு இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து நம்ம ஸ்ரீதேவி அம்மாவோட அவங்க நண்பர்களும் இணைஞ்சிருக்காங்க சில பேரு. பிறகு வந்து சுசிகா நம்மளோட அவங்களும் அவங்க ஃப்ரெண்டுங்களோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. முக்கியமா நம்ம சைவ முன்னேற்ற சங்கத்தோட டீம் அனைவருமே இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம சத்தி ஐயா வந்து முதல்ல நம்ம டூருன்னு சொன்னோனே, அவரு வந்து நானும் என் ஃப்ரெண்டுங்களும் இது இணைச்சு விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப முதல் எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நான் நிரு அக்காவுக்கு முக்கியமா நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். நிரோக்கா வந்து நான் வந்து ஈஸ்டர்ன்ல மொத அந்த ஃப்ளையர் குடுக்கும்போது, அந்த ஃப்ளையர பார்த்து கால் பண்ணாங்க எனக்கு. ஸோ அதுக்கும் நன்றி. அப்புறம் வசந்தாம்மா இப்ப ஸ்ரீலங்கால இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா, அவங்க நெறைய நண்பர்களுக்கு ஃபோன் அடிச்சு, பர்சனலா போயி கதைச்சு, இதுக்காக செஞ்சாங்க. அவங்களும் ஸ்ரீலங்காலேருந்து வந்து ஜாயின் பண்ணிருவாங்க நம்பளோட. ஸோ அவங்களுமே நல்லா பாட்டு பாடுவாங்க. நல்லா ஜோலி பண்ணுவாங்க. ஸோ நெறைய குறும்புத்தனம் பண்றவங்க எல்லாரும் இந்த டூர்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட திறமைகள், குறும்புத்தனங்கள எல்லாரும் நீங்க வந்து அந்த டூர்ல வந்து ஒரு ஒரு 10 வயது குழந்தைகள் போல நீங்க இணைஞ்சு, நீங்க எல்லாரும் ஜாலியா எத பத்தியும் யோசிக்க தேவையில்ல. யாருமே உங்கள வந்து நம்ம மத்தவங்கள பாதிக்காம, எப்படி வேணாலும் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு அருள் நிறைந்த ஒரு பயணத்த நீங்க வந்து தாராளமா மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒண்ணுனாலும் நீங்க வந்து என்கிட்டயோ, நான் சொல்ற எங்களோட லீடர் அவங்கள்ட்ட நீங்க தொடர்பு செய்து, எத வேணாலும் நீங்க வந்து செய்துக்கலாம். நம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியான ஒரு நாட்கள் இருக்கப்போகுது. அப்புறம் குமுதினிக்காக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சரஸ்வதி பாட்டி, அந்த பாட்டி நம்மளோட இணைய முடியல. ரொம்ப எனக்கு அந்த விஷயத்துல தான் ரொம்ப ஒரு மன வருத்தம். ஸோ இருந்தாலும் அவங்க வீட்லேருந்து 4 பேரு இணையிறாங்க. ஸோ அவங்களோட எல்லாரும் வராங்க. ஸோ பாட்டினால இப்ப உடல் நலம் காரணமாக அவங்களால இணைய முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த விபூதி, அங்க இருக்கிற பிரசாதங்கள எடுத்து வந்து, "அக்கா நான் உங்களுக்கு அக்கா நான் உங்களுக்கு வந்து குடுப்பேன்." ஸோ நன்றிகள் அதற்கும். ஸோ மத்த பத்மான்னு ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. ஒரு அவங்களுக்கும் நிமிஷம். நன்றி. சொல்லுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் எங்கள்ட்ட இருக்குது. ஓகே. ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இன்னொரு நம்பர் இருக்குதா? ஏதாச்சும் எமர்ஜென்சியா உங்களோட ஃபோன் தொலைச்சிட்டீங்களோ அல்லது வேலை செய்யலாம் ஓகே. போயிட்டு இருந்தால் ஓகே. நான் வந்து என்ன பண்றேன், இன்னொரு நம்பர். என்னோட ஃபோன் நம்பர் வந்து 2 நம்பர் இருக்குயா. என்னோட நம்பர் வந்து ஒண்ணு வந்து இங்க இருக்கிற லண்டன் நம்பர் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னோட மியான்மர் நம்பர் இருக்கு. 2லயும் வாட்ஸ்அப் இருக்கு. நான் 2யுமே வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? அது முடிஞ்சு அது என்னால தொடர்பு பண்ண முடியலனாக்க, என் தம்பி வந்து இப்ப இன்னொரு டூர் லீடர்ன்னு நான் சொன்னேன்ல, அந்த தம்பி வந்து ஜப்பான்லேருந்து வராங்க நம்ம டூருக்கு. சரிங்களா? நான் வந்து "தம்பி, நம்ப இந்த டூர் பண்ண போறேன். அண்ணன் ஒண்டியா இருக்கேன். நீயும் வந்துருன்னு" சொல்லியிருக்கேன். ஸோ தம்பி வந்து இந்த 30ஆம் தேதி காலையில
பினாங் வந்து பினாங்லேருந்து அப்புறம் நான் நினைக்கிறேன் அவன் ஈவினிங்க்கு தான் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் நான் தெளிவாக கதைக்கவே இல்லை தம்பியோட. ஸோ தம்பியோட வாட்ஸ்அப் நம்பரையும் நான் இப்போ உங்களுக்கு போட்டு விட்றேன் நாளைக்கு. இப்போ நான் முடிஞ்ச பிறகு நான் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விட்றேன். ஸோ அதுவும் அக்கா ஐயா ரொம்ப நல்ல கேள்வி ஐயா, இதை ரிமைண்ட் பண்ணதுக்கு. ஸோ இதையும் நான் போட்டு விட்றேன் சரிங்களா? ஏதாவது ஒன்றுனாக்க நீங்கள் வந்து தொடர் பண்ணலாம் சரிங்களா? ஓகே, இந்த தேங்க்ஸ். நல்ல சிறப்பான பயனுள்ள கேள்வி கேட்ட சக்தி ஐயாவுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுப்போம். சாப்பாடு சரி டபுள். சரி. அப்ப நான் இதுல ஜனனி பாலசிங்கம் அம்மா இணைஞ்சிருக்காங்க சைவ முன்னேற்ற சங்கத்துலேருந்து. அவங்களுக்கும் நன்றியை சொல்ல விருப்பப்படுறேன். அப்புறம் இதுல சில பேர் இல்லாம இணைஞ்சிருக்காங்க சாம்சங் மனு ஐஃபோன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். OnePlus 8 ப்ரோன்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் நான் முக்கியமா இந்த இந்த டூருக்காக மனதார பாராட்டுற நல்ல உள்ளவங்க நிறைய பேர் வெளியில இருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஊக்கம் அளிச்சாங்க. தம்பி நீ சிறப்பா செஞ்சுட்டு வா, போயிட்டு வா, நாங்களும் இது பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமா நடாமோகன் ஐயா போன்ற நல்வுள்ளங்களும் நமக்காக வாழ்த்துக்கள், அதற்கு உறுதுணையா இருக்காங்கங்கிறத வந்து இந்த இடத்துல அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இத்துடன் நம்மளுடைய இந்த நிகழ்வு நம்ம இதோட முடிக்கப்படும். ஐயா நடாமோகன் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா ஐயா? இதைவிட இதைவிட விளக்கமாக எந்த டூர் கம்பெனியும் செய்ய மாட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பாக்கியம். இது ஏன் எஃப்எம் டேப் ரேடியோவில் இவ்வளவு லென்த்தா பேசினதாக சில நேயர்கள் நினைத்தால், இது போன்ற கேஆர் அடுத்த டூருக்கு ரெடி ஆகுறாங்க. அது இந்தியா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா டூராக இருக்கும். இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் லண்டன் தமிழ் ரேடியோ .netல ஃப்ளையர்ஸ் இருக்குது. அதில் பார்த்து உங்களுடைய புக்கிங்கை செய்து கொள்ளலாம். அவை இது போன்ற ஒரு பராமரிப்பும் கேரும் அது அடுத்த டூர்லையும் கிடைக்கும் என்றதை சொல்கிறதுக்காகவே இந்த காற்றில் இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்களையும் கேட்க வைத்தது என்பதை என் நேயர்கள் ஒருவேளை இது என்ன நடக்கிறது என்று நினைக்கிற நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம். அடுத்த வியாழன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் தவிர்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அகத்தினர்களே. அடுத்த நாள் மறுநாள் ஃப்ளைட். ஆகவே இன்றைய தினம் சிறப்போடு இணைந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், இணையாத உங்களோடு சேருகிற அந்த 41 அன்பு உறவுகளுக்கும் இந்த பயணம் மிகச் சிறப்பாகவும், குளோபல் தமிழ் டூர்ஸினுடைய இந்த இங்கிலாந்திலிருந்து செய்யப்படுகிற முதல் இந்த பயணம் மிக வெற்றிகரமாகவும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு துணை போகிற அளவுக்கு அமைந்து சிறக்க வேண்டும் என்பதை மனமாற முதலொலி கலையத்தின் சார்பிலும் நக்ரஷா ரேடியோ 92 FM சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்து நாங்கள் விடை தருகிறோம். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் மகிழ்வோடும் ஆரோக்கியமாகவும் எல்லோரும் பாதுகாப்பாகவும் சென்று திரும்புங்கள். வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு சக்கை போடு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோருடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். 2 3 பேராக ஒவ்வொரு வாரமும் சந்திப்போம். அது அடுத்த டூருக்கு அது உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி விடை தருகிறோம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி அகத்தியன். நன்றி வணக்கம். நன்றி, வாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குளோபல் தமிழ் டிராவல்ஸ் மூலம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் வாருங்கள். 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும், கோவில்கள், வரலாற்று கட்டிடக்கலைகள், கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள். உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கேட்டிய கிளி யூடியூபரும் உங்களோடு பயணிக்கின்றார். உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொலியாகவும் நீங்கள் பார்க்கலாம். 1970 பவுண்ட்ஸ்கள் மாத்திரமே. இப்போதைய பதிவு செய்ய 047424168456 அல்லது 0746086535. இணையதளத்தில் பதிவு செய்ய www.lexustravels.org. ஊடக அனுசரணை தாய் தொலைக்காட்சி மற்றும் கேட்டிய கிளி. Smashing the airway.